சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் எங்கே கிடக்கும். இது கேள்வி. இது மதுரை கவி ஆழ்வார கேள்வி. ஒண்ணு நமக்கு முடியாது. இதோட விஷயம் வரும். அப்ப வரத இந்த விஷயத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றேன். சத்தத்தின் மையத்தில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் எங்கே கிடக்கும் அப்படி கேள்வி கேட்டார். அப்பதான் முதல்ல சுவாமி நம்மாழ்வார்த்தனுடைய திருவாய் திறந்து மேற்கொண்டது பதில் சொல்றார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் சொல்றார். இந்த பதில் போட்டவுடனே அதற்கு மேற்கொண்டு ஆரம்பித்தார். திருவிருத்தம், திருவாசனியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்கள் அனுபவித்தார். பொய் நின்ற ஞானம் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மையோ தலைவா மெய் நின்று கேட்டருளார் அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லி ஆசிரமத்தில் அதன் பிறகு 16 ஆண்டுகள் இருந்தார். திருநட்சத்திரம் இருந்து அதற்கு மேற்கு மோட்சத்தை கிளம்பினார். ஆனா நம்மாழ்வாரனுடைய நோக்கமே என்னன்னா, அவனை குழந்தைகளான சம்சாரிகள் நமக்கு திருத்தி திருமகள் கேள்வன காக்கணும் என்றுதான் அவருடைய நோக்கமே. அப்ப தாயாக இருக்கா. தாய் அதான் மாதா பிதா யுவதயகான்னு சொன்னாங்க. அப்ப மாதா நம்மாழ்வாரனா தாயா நமக்கு எல்லாம் கூடிய அவருடைய குறிக்கோள் தான். அந்த குறிக்கோளோடு தான் 16 32 வருஷங்கள் அந்த சுவாமி அந்த ஆழ்வார் கேட்டிருந்தார். இதுக்குன்னா அது மட்டும் இல்ல, பேருதவி பண்ணியிருக்கார், மகோபகாரம் பண்ணியிருக்கார். என்ன சுவாமி உபகாரம் பண்ணார்னா, நமக்கு திருவாய்மொழி கொடுத்ததே உபகாரம் தான். அதை தாண்டி வேற ஒரு உபகாரம் வேணுமா? இன்னைக்கு நம்ம திருவாய்மொழி காலட்சேபம்னு வச்சுட்டு இருக்கோமா பகவத்கீதை, அதை கொடுத்தது யாருன்னா நம்ம ஆழ்வார் தானே. அதுவே பேரு உபகாரம். இது யார் தெரிவிக்கிறார்னா கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார். அதுதான் நாய் போய் பிறர் கடைதோறும் நுழைந்து பேய் போல் திரியும் பிறவியானேன். கம்பர் தெரிவிக்கிறார். கம்பநாட்டாழ்வார் சகடோக பரந்தாயிரம் ஆச்சரியமா 100 பாசனங்கள். இன்னைக்கும் ஆழ்வார் திருநை இதில் சேவிக்கிற கிரமம் உண்டு. இது 4000 கிடையாது. இருந்தாலும் ஆழ்வார் திருநை மட்டும் சடகோபரந்தாய் சேவிக்கிறார் 100 பாசனங்கள். அந்த 3 பாசனங்கள் எதனால ஏற்பட்டதுன்னா, கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணத்தை அரங்கேறணும். அப்ப நம்பெருமாள் அர்ச்சகர் பேர்ல ஆவேசித்து நம் ஆழ்வாரை பாடினோருன்னு சொல்ல, இப்ப ஆழ்வாரை பாடுறோம்னு அப்ப பாடின பாடுதான் சடகோபரந்தாதி. இதுக்கு சொல்ல அதுல தெரிவிக்கிறார். இத்தனை நாள் நாய் போல ஒவ்வொரு வீட்டு வாசலும் நுழைஞ்சிட்டு இருந்தேன். கம்பர் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு வீட்டு வாசல் நுழைஞ்சிட்டு இருந்தேன். என்ன இருக்குன்னா, எனக்கு நோய் இருக்கு, இந்த நோயை போக்கக்கூடிய மருந்து கொடுப்பாளான்னு இருந்தேன். சரி சாமி, எந்த நோய், எப்படிப்பட்ட நோய்? இன்னைக்கெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காளே அந்த நோய்க்குன்னா, இது சம்சாரம் என்னும் நோய். இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சரீரத்துக்குண்டான நோய் இல்ல. சரீரம் தான், சரீரமே ஒரு சம்சாரம் தான். அப்படி சம்சாரம்னு நோய்க்கு மருந்து யாரா கொடுப்பாளா ஒருத்தரும் கொடுக்கல. இந்த மருந்தை கொடுக்கக்கூடிய நல்ல வேலை நம்மாழ்வார் பார்த்து அவதாரம் பண்ணி என்னுடைய சம்சாரம் என்னும் நோக்கி மருந்தாக என்ன கொடுத்தார்? திருவாய்மொழியை கொடுத்தார். மருந்து நங்கள் போக மகிழ்ச்சி கன்று பெருந்தேவர் பிறங்கும் பிதற்றும் பிரான் பரந்திருக்கிற அப்படிப்பட்ட மருந்தாக திருவாய்மொழி கொடுத்தார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம் தெரிகிறார் கம்பநாட்டாழ்வார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவரை நான் நாய் போல சிட்டிட்டு இருந்தேன். அப்ப சம்சாரிங்கிற தன்மை ஒரு வியாதியை தொலைத்தாரணும். தொலைத்தவரை யாரு? சுவாமி நம்மாழ்வார். எந்த இது கொண்டு தொலைத்தாரு? திருவாய்மொழி கொண்டு தொலைத்தாரணும். இதை யார் தெரிவிக்கிற? கம்பநாட்டால் தெரிவித்த பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கெல்லாம் என்னென்னவோ தமிழ்னு சொல்லிட்டு இருக்க. திருவள்ளுவர் ஆகட்டும், இடைக்காடர் ஆகட்டும், அதே போல ஔவையார், இவெல்லாம் என்ன சொல்லி இவ 3 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்கா நம்மாழ்வாரை பத்தி. சுவாமி ஔவையார் சொல்லியிருக்காரா? ஔவையார் முன்னாடி அவர் பிறந்துட்டாருன்னா, ஔவையார்லாம் பிறந்ததுன்னா முச்சங்கம், சாரி கடைச்சங்கம். கடைச்சங்கத்துல ஔவையார்லாம் அவதாரம் பின்னாடி வரைச்சு சொல்றேன். நான் ராமானுஜன் பூர்த்தி அவர் அங்க வரைச்சு சொல்றேன். அவர் கடைச்சங்கம் தான் அவருடைய முச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முச்சங்கம் என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி முச்சங்கம். இடைச்சங்கம் என்பது 5,000 வருஷத்துக்கு முன்னாடி இடைச்சங்கம். கடைச்சங்கம் என்பது 2,000 வருஷத்துக்கு முன்னாடி கடைச்சங்கம். அப்ப கடைச்சங்கத்துல திருவள்ளுவர் ஆகட்டும், இடைக்காடர் ஆகட்டும், ஔவையார் ஆகட்டும், இவரெல்லாம் அவதாரம் தெரிந்திருக்கா. அவ சொல்றா என்ன தெரிவிக்கிறான்னா, இந்த முனிவர் திருக்குறள் பாடினாரு. எந்த முனிவர்? திருவள்ளுவர் பாடினார்னா, என் திருக்குறளுக்கு ஆதி எது தெரியுமா? சிறுமுனிவனான அகஸ்தியருக்கு சொல்ற. அகஸ்தியர் தான் பிரதானமாக எது கொடுத்தாருன்னா, அகஸ்தியர் கொடுத்ததுதான் தமிழ் மொழி. தமிழ் மொழி அகஸ்தியர் உருவாக்கவில்லை, தமிழ் மொழியை பிரபலப்படுத்தினவர், பிரச்சாரம் பண்ணவர் அகஸ்தியர். அப்ப அகஸ்தியருக்கும் ஆதி நம்மாழ்வார் தான். அதே போல
இந்த திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடிய திருக்குறளுக்கும் ஆதி நம்மாழ்வார் தான் என்று யார் சொல்கிறார்? திருவள்ளுவர் பிறந்தவே சொல்கிறார். இதுக்கு எப்படி தெரியுதுன்னா, அகஸ்தியர் பேசிய தமிழ் உயர்ந்த இனிவரான் நங்கை சிறுமுனிவன். நங்கை உடையநங்க நாச்சியார் தான் நம்மாழ்வாருடைய திருத்தாயார். நங்கை சிறுமுனிவன் உடையநங்க நாச்சியார் சிறுமுனிவன் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிதான் அகஸ்தியருக்கும் ஆதியன்னா அவருடைய பருந்தம் இருக்கிற அவருடைய பாடல்கள், அவருடைய பூர்ணமான அந்த இலக்கியம் என்ன, இலக்கணம் என்ன, இது எல்லாத்துக்கும் பிரபலப்படுத்தினது யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் தான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப திருக்குறளுக்கு ஆதி என்று வள்ளுவரும் அதே போல ஔவையாரும் இடைக்காரரும் பாடியிருக்காங்க. யார்? இடைச்சங்கத்தில் இருந்த 3000 புலவர்களும் சேர்ந்து என்ன பண்றான்? இடைச்சங்கம். அந்த இடைச்சங்க காலத்துல 3000 புலவரும் சேர்ந்து ஒரு பிரபந்தம்னு இருக்குன்னா அது திருவாய்மொழி தான். ஒரு பிரபந்தம் ஒண்ணு இருக்குன்னா அது திருவாய்மொழி தான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட வைபவம் திருவாய்மொழி. அதுதான் பெரிய உபகாரம். அப்ப தாயா இருந்து என்ன உபகாரம் பண்ணார்? நமக்கு பெரிய உபகாரம் பண்ணுங்க. திருவாய்மொழி கொடுத்தாரனோ தாய் என்ன பண்ணுவா? பிரியத்தை கொடுப்பா. நமக்கு பிரியத்தையும் கொடுத்தாரு, ஹிதத்தையும் கொடுத்தாரு. தந்தையை வச்ச மேலும் சொல்றேன். அப்படி இருக்க பிரியத்தை கொடுத்துருக்காரனோ அது மட்டும் இல்ல, பெருமாளுக்கு சுவாவம் என்னதுமா? அவாட்சநாதரகா. அவாட்சநாதரகான்னா யார்கிட்டையும் வாயை திறந்து பேச மாட்டார். நாமே ஒண்ணும் வேண்டாம், நம்ம மனைவி இருக்கா, இல்ல பர்த்தா இருக்கா, இல்ல பாரியா இருக்கா. பர்த்தாவுக்கு பாரியாவுடைய தயவை வேண்டாம், இவரே எல்லாம் பண்ணிப்பார், எல்லாம் இவருக்கே தெரியும். ஒன்னும் ஒருத்தரையும் கணிசிக்கவே வேண்டாங்கிற நிலையில் இருக்கச்சே யாரையும் பேசவே மாட்டார். நமக்கே அந்த எண்ணம் வந்துடும். அதே மாதிரி பாரியாவுக்கு பர்த்தாவுடைய தயவு தேவையில்லை, நாம தனித்து நிற்போம் அப்படின்னு, சக்தி இல்லை, எல்சிவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. எத்தையோ பேசுறா, இருக்கட்டும். அப்படி அந்த மாதிரி இருந்துக்கச்சே அவ என்ன பண்ணுவா? ஓ இவாளுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு தனித்து இருப்பனா. அப்ப இவனா ஒருத்தரையும் கணிசிக்க மாட்டா இல்லையா? இந்த மாதிரி நிலையே பகவானுக்கு இருந்தானா யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்குதான் அவாட்சண ஆதாரகா, யாரையும் பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்ல, யாராவது ஒரு வார்த்தை சொன்னாச்சு தலையை கூட அசைக்க மாட்டார். நிறைய குரல், நிறைய பேர்லாம் நிறைய கவிகள்லாம் வந்து பாடுறணும். சில பேர்லாம் ராஜா முன்னாடி பாடுவார். பாடினோன்னு அவர் என்ன அப்படியே கேட்டு அப்படியே பேசாம கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டோ கண்ணை திறந்துட்டோ அப்படி கேட்டு பேசாம இருப்பார். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சிப்பந்திகளோ இல்ல மந்திரிமார்களோ அவ பார்த்து அந்த பரிசை கொடுத்துருவா. இவர் ஒரு கையை கூட ஆட்ட மாட்டார், அந்த அளவுக்கு இருக்காரு, அசைய மாட்டார். ஆனா ஆதரிக்க மாட்டார். அப்படிப்பட்ட எதை கேட்டா உபனிஷத்துக்கெல்லாம் கேட்டா அவாட்சண ஆதாரகா. இப்ப நம்ம நினைக்கிறோம் ஓ இது மட்டும்தான், உபனிஷத்துக்கு அதுதான். சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு வேதாந்தத்துக்கு எத்தனை பேசினாலும் எத்தனை சேவிச்சாலும் அவாட்சணாதர் ஆதரவு கொடுக்க மாட்டார். ஆனா திருவாய்மொழி ஒரு தடவை கேட்டாகணும். திருவிருத்தத்து ஓரடி கட்டி திருநாட்டகத்தே. இந்த திருவிருத்தம் ஒரு பாசனம் இருக்காது தனியன். கருவிருத்த குடிநீர்த்தவின் காம கரும்பொழி விடுந்து ஒரு விருத்த பொக்குழுவேறு உயிரின் பொருள்கட்டு ஒரு விருத்தம் போகாமல் குறுகையர் போல் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றீர். திருவிருத்தத்தில் ஒரு அடி கற்றீர் என்றால் திருநாட்டகத்தேன் திருவிழாளியார். இதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்க செய்த திருவாய்மொழியை பாட ஆரம்பிச்சா பெருமாள் என்ன பண்றா? எத்தையோ ஷாப்டா இன்னைக்கெல்லாம் அப்பப்ப ராத்திரி எல்லாம் அந்த இந்த சிட்டியில பார்க்கலாம். ராத்திரி 12 மணி ஆயிடுச்சுன்னா அந்தந்த கடையில இருந்து வெளியில வெளில வந்து உடனே அப்படி. ஆனா அப்பதான் உண்மையெல்லாம் பேசுவான். உண்மையெல்லாம் அப்படியே ஆடுறாள். அந்த மாதிரி பெருமாள் ஆடுறான். தென்னா தெனாவென்று வண்டுமுரல் திருவேங்கடத்தை. என்ன சுவாமினா எத்தையோ சாப்பிட்டுருக்காரு. என்ன சாப்பிட்டாரு? திருவாய்மொழி சாப்பிட்டார். திருவாய்மொழி நல்லா உண்டு கணித்தார். அப்ப தென்னா தெனாவென்று வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உழவாங்க அந்த தலையை அசைக்கிறாரியா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பிரபந்தம். இதற்குன்னு ஒரு உற்சவத்தை ஏற்படுத்தினார். பெரிய திருநாள் என்று சொல்லக்கூடிய அப்படி இருக்கச்சு கேசிட்டு நன்னா கேட்டுட்டு ஆழ்வீர் நன்னா பாடினேன், நன்னா பாடினேன், நன்னா பாடினேன், அண்ணா நன்னா பொருள் செய்யறவன் நன்னா பாடினேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண உபகாரத்துக்கு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. அப்ப ஒரு தாயை போல இருந்து நம்முடைய பிரியத்தை பார்த்தாரணும். அதனால ஆழ்வார் தாய். அப்ப ஆழ்வார் மாதா. மாதா பிதா யுவதயகா. அடுத்து மாதா. மாதா முடிஞ்சிருக்கும் பிதா. பிதா அப்பனா பிதா என்ன சுவாமி? பிதா என்ன பண்ணுவா? பிதான்னா தந்தை. தாய் தானே சுவாமி பெறுகிறாள்னா தாய் பெறுகிறாள் வாஸ்தவம் தான். அந்த கர்ப்பத்தை கொடுத்தவரே பிதா தான். தாய்க்கு கர்ப்பத்தை கொடுத்தவரையான பிதா தான். ஏன்னா அந்த பிதாவுடைய நிலை என்ன? எப்போதும் பிள்ளைக்கு நல்லதே சொல்வார். தாய் பிரியத்தை சொல்வார், இவர் இத்தத்தை சொல்வார். எப்போதும் பிள்ளையுடைய நல்லதையே சொல்லிட்டு இருக்காரு இல்லையா?
அத போல நம்மாழ்வார் நமக்கு நல்லது சொல்லுவாருன்னா பிரியத்தையும் சொல்லுவார், ஹிதத்தையும் சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்சதையும் சொல்லுவார், தனக்கு பிடிச்சதையும் சொல்லுவார். அது என்னமா சொல்ல முடியும்னா தனக்கு பிடிச்சதே நமக்கு பிடிச்சது, அதுதான் அர்த்தங்க. அப்ப என்ன சொல்றாருயா? அப்ப நம்ம அது மட்டும் இல்ல, சரி சுவாமி பிரியத்தை இசை சொன்னா அப்பப்ப நம்மையும் தட்டுவார், நன்னா தட்டுவார். எப்படி சுவாமி தட்டுவார்னா அணைத்துக் கொள்ளும் போது அணைத்துக் கொள்வார், தட்டும் போது தட்டுவார். என்ன சுவாமி அந்த மாதிரி பண்ணோம்னா சில நேரத்துல கோபத்தோடு பேசுவார், சில நேரம் ஆனந்தமா பேசுவார். கோபத்தோடு பேசுவார் பாவிகால் அப்படின்னு நம்மளை பார்த்து, பாவிகால் தென்னா தெனாவென்று செஞ்சோருக்கு என்ன கேட்கிறேன்னா ஆசிரியர் சொன்னார் விரோதம் ஆகிரும் சொல்லுவேன் அப்படின்னு, நீங்க என்ன விரோதமா பார்ப்பேன் இருந்தாலும் நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. அப்ப பாவிகால்ன்றாரு. அப்ப இந்த மாதிரி எப்ப கோபம் ரொம்ப பேசி பேட்பார். அதே போல பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், நம்மளை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டோம், அவருக்கு ஆழ்வார் ஆழ்வார்னு சொல்லிட்டோம், உடனே பொலிக 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 போயிட்டு வள்ளுயிர் சாபும் நரியும் நரகமும் நெய்ந்த நவனுக்கு இங்கு யாதொன்றமில்லை கலியும் கடும் கண்டு கொன்மேன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய பொருந்தி இசைபாடி ஆடி உளிதர கண்டோம் கண்டோன்னு. அப்ப ஆச்சரியமா நமக்கு மேல என்னென்ன கொண்டாட்டம் உண்டோ அத்தனை பேரும் கொண்டாடுவார். ஆனா கொண்டாடற்ற கொண்டாடுவார், நம்மளை வசவு பாடும் போது வசப்படுவார், பாவிகான்னு வசவு பாடுவார், கொண்டாடும் போது பண்ணுவார். அப்ப தாய்க்குண்டான தன்மை உண்டு, தந்தைக்குண்டான தன்மை உண்டு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா நம்மளை கொண்டாடும் போதெல்லாம் தாயை போல பிரியமா இருப்பார். அதே போல நம்ம இடத்துல ஏதோ கோபம் வந்துருத்து வச்சுக்கேன், ஏதோ கோபம் வந்துருக்குன்னா நமக்கு இதை சொல்றாருமோ, கோபம்னா என்னன்னா இப்ப தந்தையார் கோபிச்சுக்கிறான்னா ஓ இவர் என்ன எப்ப பாரு கோபிச்சுட்டே இருக்காரு, எனக்கு நல்லவர் கிடையாதுன்னு சொல்ல முடியுமான்னா உன் மேல இருக்கக்கூடிய பிரியத்தாடு உங்களோட ஹிதத்தை பார்க்கும்போது கோச்சிக்கிறார். அத அப்ப எப்பெல்லாம் கோச்சிக்கிறாரோ என்ன அர்த்தம்னா அப்ப ஹிதத்தை நடத்தினார்தான். அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த சரீரத்தை கொடுக்கும் பிதாவை காட்டிலும் என்ன பாருங்க, பிதா தான் சரீரத்தை கொடுக்கிறார். இந்த சரீரத்தை கூட பிதான தந்தை, அவரை காட்டிலும் மிக சிறப்புடையவர் யாருன்னா பிரம்மத்தையே காட்டி கொடுத்த ஆச்சாரியன் தான் பிதா. அப்ப ஆழ்வார் தான் பிதா. இப்ப நமக்கு பிதா இவர் பிதா என்ன சுவாமி? கர்மாதீனமான பிதா. இது பின்னாடி வச்ச சொல்றேன் நான், நிறைய விஷயம் அவருக்கு ஆழ்வார் பாசுரத்துல. அப்ப வரச்சே பிதான்னா யாரு? நவவித சம்பந்தங்கள் இருக்கு பகவானுக்கு. நமக்கு 9 வினா பிதா ரட்சக சேச்சி பக்தா ஏயா நியாயா அப்படின்னு 9 சம்பந்தங்கள். அதுல பிதா பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப இந்த பிதா இவர் பிதா இல்லையா? இல்லைன்ட்டார், சரீரத்தை கொடுத்திருக்காரு. ரெண்டு இவர் கர்மாதீனமான பிதா, பகவான் கர்மாதீனமான பிதாவா இல்லையா? சுவாபாவிகமான எப்போதும் பிதா பகவான். அதே போல எப்போதும் பிதா யாருன்னா நம்மாழ்வார். அப்ப பிதா என்னன்னா இந்த பிதா இதத்தை கொடுக்கிறார், மாதா பிரியத்தை கொடுக்கிறார். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுப்போர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். நமக்கு பிரியமா இருக்கும் போது பொலிக பொலிக பொலி ஓஹோன்னு கொண்டாடுவார். அதே யுத்தமா இருக்கும் போது நமக்கு பாவைகால்னு சொல்லி நமக்கு உபதேசம் பண்ணி நம்முடைய நன்மையே பார்க்கிறாரோ அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். இது 2வது. ஆக மாதா பிதா யுவதயகா. யுவதயகனா மனைவி. மனைவியும் யாருன்னா நம்மாழ்வார்கள். அது என்னவா சொல்ல மனைவி நம்மாழ்வாராகுன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மனைவி இருக்கிறவன்னா நல்லா பார்த்துக்கோ, எக்ஸலண்டா ஒன்று எடுத்திருக்காரு சுவாமி. இத்தனை நாள் மனைவி வருவதற்கு முன்னாடி இந்த புருஷன் எல்லாமே என் தாயார் தந்தையார் தான், எல்லாமே என் தாயார் தந்தையார் தான் அப்படின்னார். இப்ப மனைவி வந்த பிறகு சுவாமி தாய் தந்தை எங்க இருக்கா? எல்லாமே யாருன்னா இனிமே அவதான் சுவாமி, அவதான். அவ இது ஒரு வார்த்தை வேற, தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வேற வச்சிருக்கோம். இதெல்லாம் சாஸ்திர ரீதியா பார்க்கணும். நம்முடைய சம்பிரதாயத்துல சாஸ்திரத்துல சனாதன தர்மத்துல தாய்க்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கா, மனைவிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னா அப்பனா மனைவி வந்துட்டா தாயா தந்தையார் மறக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா அப்படி இல்லை, அப்படி சொல்லல. சரி, அப்ப தாயா தந்தையார அப்படியே வச்சிருந்து மனைவியும் அப்படியே பாக்கணும்னா எப்படி சொல்றதுக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அப்ப கல்யாணம் ஆயிடுத்தனாலே என்ன ஆயிடுத்து, அனைத்தும் அவளே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தாயும் தந்தையும் அனைத்தும் யார் சுவாமி? இனிமே அவதான், இனிமே அவதான். இந்த 2 பேரும் மறந்து அனைத்தும் அவளே சொல்றாளியா? அப்பாட்டு மனைவிதான் நம்மாழ்வார். சரி, மனைவி என்ன சுவாமி பண்ணுவார்? தாய் பிரியத்தை கொடுக்கிறார், தந்தை இதத்தை கொடுக்கிறார். இதம்னா நமக்கு பிடிச்சது இல்ல, எது இந்த குழந்தைக்கு நல்லதோ அதை கொடுக்கிறார் தந்தை, வாஸ்தவம். ஆனா மனைவி என்ன சுவாமி பண்ணுவார்?
இந்த ரெண்டு பேரையும் மறந்து அனைத்து அவருன்னு நினைக்கிறாளோனா அது பண்றாளோனா அது பண்றா வாஸ்தவம், அது வேற நினைக்கிறதா அந்த மாதிரி இருக்கணும்ன்ற. ஆனா மனைவி என்பது என்னன்னா, இப்ப நம்மளும் பண்ணுவோம். இப்ப மாதா பிரியத்தை நடத்துறா, பிதா இதத்தை நடக்கிறா. மனைவி என்ன சுவாமின்னா ஒண்ணுமில்லை, நெஞ்சுக்கு இனியவராக இருக்கா. மனைவின்னு சொன்னாலே மந்திரி ஸ்தானம். சில பேர் என்ன நினைக்கிறான், சாஸ்திரத்துல பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுமாரதான் சுவாமி சொல்லியிருக்கு. ஓகோன்னா ஒண்ணு கிடையாது. பெண்களுக்கு கொடுக்க மதிப்பு வேற எதுக்குமே கிடையாது. சாஸ்திரம் கொடுத்த மதிப்பு மந்திரி ஸ்தானம் சொல்றது. சாமானியம் என்ன சொல்வதுமா, பெண்கள் பெண் புத்தி பின் புத்தின்ற பாருங்க. இது சில பேர் நிறைய தவறான கருத்துக்கெல்லாம் சொல்றாங்க. பெண் புத்தி பின் புத்தி உண்மை, பெண் புத்தி பின் புத்தி என்பது உண்மை. அப்ப நீங்க கூட ஒத்துக்கல சுவாமி அவளுக்கு மட்டமான புத்தின்னு நினைக்கிறல, அது அர்த்தம் இல்லை. பின் புத்தி பின் புத்தினா புருஷனுக்கு பின்னாடி நின்று கொண்டு அந்த புருஷனுடைய புத்தியை செலுத்துகிறாள், அதான் பின் புத்தி. பெண் புத்தி பின் புத்தினா அப்ப புருஷனுக்கு புத்தியேனா பின்னாடி இருக்கக்கூட மனைவியால் தான் புத்தி, அதான் பின் புத்தி. நாம என்ன நினைக்கிறோம், இவருக்கு பின் புத்தி மட்டமான புத்தி, புருஷனுக்கு தான் அளவு. சாஸ்திரம் என்ன உயர்த்தி பெண்களுக்கு அப்படி உயர்த்தி கொடுத்திருக்கு. பெண் புத்தி பின் புத்தினா புருஷனுக்கு பின்னாடி நின்று கொண்டு அந்த புருஷனை புத்தி உடையவனாக ஆக்குபவரையா பின்னாடி பின்னாடி இருந்து கூட புத்தி தடுறாரணும், அதான் பெண் புத்தி. அந்த நிலை என்னன்னா அப்ப நெஞ்சுக்கு இனியவனா இருக்கார். மனைவின்னு சொன்னாலே எப்ப நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே எப்ப அவளை பார்க்க போறோம், எப்ப அவளை பார்க்கறோம், அவளோட உட்கார்ந்து நல்லா ஆனந்தமா பேசணுமே அவளோட இருக்கணுமேன்னு ஒரு என்ன ஏற்படுறதனோ. அதே போல அவளுக்கும் எப்ப பர்த்தா பாப்போம், காத்தாலும் கிளம்பி போயிட்டா ஒண்ணு வரலையேன்ற. அப்ப இனிவலா இருக்கணும். அந்த இனியவனான தன்மை யாரு, மனைவிதனை. அதே போல நம்மாழ்வார் இனியவரா இருக்காரு, இனிவரா இருப்பாருன்னா அவர் தான் இனியவர், யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட இனியவர் நம்முடைய நெஞ்சுக்கு இனியவர். இனியவர் யாரு, நம்மாழ்வார். அப்ப என்ன தெரியுது, யுவத்தயகா ஆக மாதா தாய், பிதா தந்தை, யுவத்தயகா மனைவி. இந்த மூணுமே யாருன்னா நம்மாழ்வார். அப்ப மாதா பிரியத்தை கொடுக்கிறா, பிதா இதத்தை கொடுக்கிறார், மனைவி நெஞ்சுக்கு இனியவராக இருக்காரு. நம்மாழ்வாரும் நெஞ்சுக்கு இனியவராக இருக்கார். இது பிதா யுவதயகா. அடுத்து ஸ்தனயா, மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா. ஸ்தனயா என்ன, பெற்ற பிள்ளைகள். இதுல இருந்து நம்ம நிறைய சமஸ்கிருதமே நல்லா கத்துக்கலாம் போட்டு. ஸ்தனயானால் பெற்ற பிள்ளைகள். பிள்ளைகள்னா பிள்ளைகள்னா எப்படி சுவாமி, பிள்ளை பெறணும்னு சொன்னாலே மனைவியானவள் தன்னுடைய யவனம் தன்னுடைய இளமை பருவத்தை அழித்தாதான் பிள்ளையே. தன்னுடைய இளமை பருவம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஒரு பிள்ளை பெற்றுட்டாலும், ஒரு தாயானவள் பிள்ளையை பெற்றானோ, ஒரு பிள்ளையை பெற்றாலே அவளுக்கு நிச்சயமா அவளுக்கு இளமை பருவம் குறையணும். அப்பதான் என்ன, தன்னுடைய யவனத்தை இளமை பருவத்தை அடித்தாதான் குழந்தையே பெற முடியும். ஆனா மனைவியா இருக்கணும்னா அப்பா அம்மா மறந்தாதான் மனைவி. மனைவியை இந்த பாருங்க, மனைவி விஷயம் அப்பா அம்மா மறந்தாதான் மனைவி. ஆனா மனைவியுடைய இளமையை அழித்தால்தான் குழந்தை. நாம குழந்தையில நல்லா பாருங்க, குழந்தை இந்த குழந்தை குழந்தை பிறந்த உடனே சின்ன குழந்தையா இருக்கச்சே நன்னா ஆனந்தமா அதோட நன்னா விளையாடிட்டு இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கச்சே அது நன்னா இந்த ஒரு பாட்டு பாடும், அந்த ஒரு ஸ்லோகம் சொல்லும், இந்த ஸ்லோகம் சொல்லும். இங்க கோயிலுக்கு போலாமே, மழை சொல் கேளாத குழலினது யாழினது என்றார். தன்மக்கள் மழலை சொல் கேளாத ஒரு கவி சொல்லியிருக்காரோ, ஆச்சரியமான கவி. குழலினது யாழினது என்றார். தன்மக்கள் மழலை சொல் கேளாதன்னா அந்த மக்களுடைய மழலை சொல் தன்னுடைய மக்கள் தன் குழந்தை எத்தையோ சொல்லிட்டு வச்சுக்க, தப்பா சொன்னா கூட என்னமா ஆனந்தமா இருக்குனையா. அது எங்க தெரியும், குழந்தையில இருக்கச்சே நன்னா தெரியும். ஆனா அது வயசாயிடுச்சுன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும். வயசாயிடுச்சு என்ன சுவாமின்னு சின்ன பிள்ளையா இருக்கிறது நன்னா சொல்லு, நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுன்னு இருக்கணும். இது அது எல்லாத்தையும் கேட்டுருக்கோம், நமக்கும் திருப்தியா இருக்கும், இந்த குழந்தைக்கும் திருப்தியா இருக்கும். இதெல்லாம் சிறு பிராயத்துல சிறு வயசுல இருக்கிறத நமக்கு ஆனந்தத்தை கொடுத்துரும். அதுவே கொஞ்சம் பெரியவா ஆயிட்டுன்னு வச்சுக்கேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா வச்சுக்கேன், நீ என்ன சரியா வளர்க்கல போட்டிருக்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணிட்டு ஏதோ எதிர் கேள்வியெல்லாம் கேட்கறதும். என்னைக்குமே குழந்தையா இருந்தாலும் அப்படியே சில பேர்லாம் அவன் பள்ளிக்கூடத்து வாழ்க்கை போல எதுவுமே கிடையாதுன்னு உண்மைதான். இல்லைன்னு சொல்லல, பள்ளிக்கூடத்து வாழ்க்கை போல. ஏன்னா நிறைய அடிபட்டு இருக்கா, அடிபட்டபடியா அந்த வார்த்தை சொல்றாரு. அப்ப குழந்தையா இருந்தா நல்லா இருக்கு தெரியாது இல்லையா.
அப்ப குழந்தை பெத்த பிள்ளை, அந்த குழந்தை யாருன்னா நம்மாழ்வார். அப்ப பெத்த பிள்ளை யாரு? நம்மாழ்வார். ஏன்னா பிள்ளை என்ன பண்றதுன்னு ஒரு நரகத்துல போகாம பண்றதுன்னு இப்பதானே பார்த்தோம். பிள்ளை பெறவில்லை என்றால் புது நரகத்துக்கு போறோம்னு பார்த்தோம். அதே முன்னாடியே சொல்லிட்டேன். புத்து நரகம் அப்பனா நாங்களாம் எனக்கு குழந்தையே இல்லை சுவாமி, எனக்கு சந்தான பிராப்தியிலே நான் குழந்தையே பெறல, ஆனா ஆயிடுத்து எனக்கு இவெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டேன், யாரோ எடுத்துட்டு வளர்த்துட்டு இருக்கேன், அப்ப எங்களுக்கு நடக்கம் தானா? இதெல்லாம் சாமானியப்பட்டவளுக்கு, அதாவது பிரபன்னாளுக்கு கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லி இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்த. அப்ப புத்து என்ற நரகத்துக்கு போக மாட்டாம இந்த குழந்தை தான் நம்ம பண்ணி ரட்சித்தது. அப்ப அந்த வேலையைத்தான் நம்மாழ்வார் செய்யறார். நம்மை நரகத்துக்கு, நம்மைனா மாதா பிதாவை நரகத்துக்கு அனுப்பாம இருக்கக்கூடிய தன்னை எப்படி குழந்தை கொண்டோ, குழந்தை பிறந்தபடியால புது நரகம் கிடையாது. அதே போல நம்மாழ்வார் என்ன பண்றாருன்னா, அதே போல நம்மை நரகத்துக்கு போக விடாமல் பண்றார். என்ன பண்றார்? தன்னுடைய 4 பிரபந்தங்களாலே நம்ம இங்கிருந்து இருள் தருமா ஞானத்தில் இருப்பிறவி யான் வேண்டேன் மறுநொழி மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவரங்கி அப்படின்றதுக்கு, அப்ப அப்படிப்பட்ட அந்த எம்மா வீட்டு திறமம் செப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த விபூதியை நமக்கு காட்டி கொடுக்கிறார் என்று தெரிவிக்கிறது. அப்ப நம்ம நரகத்துல அனுப்பாம இருக்கிறது யாரு? நம்மாழ்வார். ஆக மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா 4 எழுத்து. மாதா என்று சொல்றது தாய், பிதா என்று சொல்றது தந்தை, அதுக்கப்புறம் ஸ்தனயா என்று சொல்றது பெத்த பிள்ளைகள், அதே மாதிரி யுவதயகா என்று சொல்றது மனைவி. அதே போல இப்ப கடைசியில விபூதி, கடைசியில இதுக்கு அடுத்தது விபூதி. விபூதினா எச்சையும் நினைக்காதுங்க. விபூதினா என்ன அர்த்தம்னா, விபூதி சொத்துன்னு அர்த்தம். எல்லா சொத்தும் நம்மாழ்வார். நமக்கு சொத்து இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை சொல்லுவார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அப்படின்னு. அப்ப நமக்கு சொத்தே யாருன்னா யார் சுவாமி? நம்மாழ்வார் தான். அவர் தான். அதான் என்ன தெரியுது? விபூதி. விபூதி அவர் தான் சொத்துன்றாரு. அப்பன்னா அப்பா என்ன, அம்மா என்ன, மனைவி என்ன, பிள்ளை என்ன, இவெல்லாம் இருக்காளனும். இவெல்லாம் இருக்கான்னா கொஞ்சம் கூட சொத்தே இல்லைன்னா இவ இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சொத்தே இல்லைன்னு வச்சுக்க, அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, அதே மாதிரி மனைவி இருக்கா, பிள்ளை இருக்கா, என்ன இருக்கா சுவாமி? கையில சல்லி காசு இல்லை, ஒண்ணும் இல்லை. சல்லி காசு ஒண்ணுமே இல்லை. பொருள் கொண்டா சொல்லக்கானில் போற்றி என்றே சொல்வர் இருள்கள் துன்பத்தின்மைகாலில் என்னே என்பாரும் இல்லை. இந்த 9ஆம் பத்தில தெரிவிக்கிறார் முதல் பதிகத்திலே நம்மாழ்வார். பொருள் நம்மகிட்ட கையில இருந்து சொத்து அவளாம சுவாமி நீர்தான் நீர் என்ன இந்திரன் சந்திரன் என்னென்ன உண்டு அத்தனையும் சொல்லுவா. பொருளே என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்க, நான் நன்னா பெரிய வித்வானாந்தனா, அவரா சுவாமி யாரும் தெரியலையே. இருள்கள் துன்பத்தின்மை என்னே என்னன்னு கூட கேட்க மாட்டாளாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கணும். அப்ப சொத்து தான் பிரதானமா இருக்கலையா? ஏன் இந்த இடத்துல பாருங்க, கொடிது இளமையில் வறுமை மிக கொடியதுன்னு சொல்றா. நம்ம தமிழ்ல சொல்றாருன்னு கொடிது எதுன்னா இளமையில் வறுமை. இளமையில வறுமை வந்துட்டு வச்சுக்கேன் ரொம்ப சிரமம். அந்த சிரமம் இருக்கணும். எதுக்கு சொல்லுவேன்னா, அப்ப அப்படி இல்லாம நிறைய சொத்து இருந்தா நல்லா திருப்தியா இருக்கலாமோ. சொத்தே இல்லைன்னா சமந்தான், சொத்து இருந்தா திருப்தியா இருக்கலாமா? அப்படிப்பட்ட சொத்து ஐஸ்வர்யம் யாருன்னா நம்மாழ்வார் தான். என்ன சுவாமி? சொத்து இல்லாத போது என்னதுமாகும்? அப்பாவோ அம்மாவோ மனைவியோ புத்திரர்களோ இவெல்லாம் இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத 9 தம்பு தான் வந்துட்டு இருக்கும். என்னன்னா அவர் ஒருத்தர் சொல்லுவார், இவனு சொல்லுவார், எங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சே இதெல்லாம் பண்ண முடியுமானா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எல்லாம் அப்ப என்ன அர்த்தம்? அப்பா அம்மா மனைவி மக்கள் இவெல்லாம் இருக்கணும்னாலே சொத்து இருந்ததா. சொத்து இல்லைன்னா இவ இல்லாததுக்கு சமந்தான். சொத்து இருந்துச்சுன்னா இவ இல்லைன்னாலும் இருக்கிறதுக்கு சமம் ஆயிடுது. அது என்னமா சம்பாதிக்கிறோம், என்ன வேணா பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்ப சொத்து பிரதானமா இருக்கிறியா? அப்ப ஐஸ்வர்யத்துக்குண்ட இப்ப ஏன்னா ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய சொத்து, அந்த சொத்துக்கு பெருமையே என்னன்னா தந்தை என்ன, தாய் என்ன, மனைவி என்ன, மக்கள் என்ன, இவர் எல்லாரையும் உள்ளபடி இருக்கிற மாதிரி செய்யறது. சொத்து இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா இவரெல்லாம் சொத்து இருந்தா எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் யாராரு உண்டோ எத்தனை பேர் வந்துடுறா. அப்ப இவரை இருக்கப்படியே செய்யறதுன்னு. 2வது சொத்து இருந்தா தான் மனைவிக்கே திருப்தி, சொத்து இருந்தாதான் பர்த்தாவுக்கு திருப்தி. என்ன சுவாமி அவ ஏதாவது கேட்கிறா வாங்கி கொடுக்கணுமோனோ, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பர்த்தா ஏதோ கேட்கிறார் அதை ஏதாவது பண்ணி போடணுமோனோ, அதுக்கு திருப்தி. 2வது பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைக்கலாமே, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம், நல்லா படிக்க வைக்கலாம். சுவாமி
உயர்ந்த படிப்பு படிக்கணும். நான்லாம் அங்கெல்லாம் போய் படிக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே படிப்பே கிடையாது அப்படின்னா அதுக்கு தகுந்த நிறைய செலவழிக்கிறோமா. நான் சொத்து இருந்தானா இது இல்லைன்னா என்ன ஆகுன்னா தாயாகட்டும், தந்தையாகட்டும், மனைவியாகட்டும், மக்களாகட்டும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன சுவாமி நடக்கும்? ஒண்ணு நடக்காது. எத்தனை நடக்கும்? சொத்து பொருளே இல்லைன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. அவனுக்கே சொல்லி போயிட்டான். பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை இல்லையா? அப்ப நமக்கு சொத்து எது? அந்த சொத்தினா அப்ப ஐஸ்வர்யம் என்பது இவர்கள் மொத்த பேரையும் சத்தாக்குகிறது, இருக்கும்படி ஆக்குறது. இப்ப தாய் தந்தைய மனைவி மக்கள் இருக்கணும்னா சொத்து இருக்கணும்னோ அது இல்லைன்னா என்னது? அசத் சமம்ன்றாரு. அசத் சமம்னா இல்லாதது சமம் தெரிவிக்கிறாளையா? அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை போலதான் நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் உத்தேசரா இருக்காரு. ஆமா சுவாமி, அவர் தான் பரமதனம். அந்த தனம் தனம் என்ன பண்றது? நமக்கு சொத்தா இருக்கு. ஆபத்து கால சொத்து, ஆபத்து காலம் உதவுறதுனும் அவர் உதவுவார. என்ன சுவாமி உதவுகிறார்? மரணமானால் வைகுந்தம் கொடுக்கம்பிரான், சரணமாகம் தனதால் அடைந்தார்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கம்பிரான்னு அன்னைக்கே தெரிவித்தானோ. இதுதான் ஆபத்து கால உதவுறது. அப்படிப்பட்ட உதவுறது. ஆக மாதா செய்வது பிரியத்தை, அதையும் நம்மாழ்வார் பிரியத்தை நடத்துகிறார். அடுத்து பிதா செய்வது இதத்தை. இதம் என்றால் அந்த குழந்தைக்கு எது பிடிக்குமோன்றது இல்ல, அந்த குழந்தைக்கு எது பண்ணினால் நல்லதோ அதுதான் இதம். அந்த இதத்தை பிதா செய்கிறார். அதே இதத்தை சுவாமி நம்மாழ்வார் நமக்கு நடத்துகிறார். அதுக்கப்புறம் மனைவி. மனைவி நெஞ்சுக்கு இனியவளாக இருக்கார். இந்த இடத்துல பாருங்க, இன்னும் ஆச்சரியமான வியாக்கியானம் பாருங்க. மனைவின்னு சொன்னா நம்ம ஊர்லதான் இந்த நெஞ்சுக்கு இனிவல் தான். அந்த ஊர்லாம் போயாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த 2 வருஷம் தான் மனைவி, அதுக்கப்புறம் இன்னொரு மனைவி, இதுக்கப்புறம் இன்னொரு மனைவி. என்ன சுவாமி ஆயிடுச்சுன்னா அந்த ஊர்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம ஊர் கிடையாது. அந்த ஊர்ல தான் பெண்களுக்கு பிராதானியம் கொடுத்த ஊர் தான் இந்த சனாதன தர்மம். இதுக்கு சொல்லுவதுன்னா அப்ப மனைவி என்பது நெஞ்சுக்கு இனியவரா இருக்கார். நம்மாழ்வார் இருப்பாரா சுவாமி? சுவாமி அவர் தான் நெஞ்சுக்கு இனியவர். நெஞ்சு கிருகடி தீபம் அடங்காடு பிறவின்னு சொல்லி அப்ப நெஞ்சு கிரைவர். அதுக்கு மேல பிள்ளை சுவாமி. பிள்ளைகள் என்ன பண்றா? நரகத்தில் போகாமல் தடுக்கிறானோ. புத்து என்ற நரகம் உள்ள மறந்துட்டுனா புத்து என்ற நரகம் கிடையாதுனோ. அதே போல புத்துவின் பகவான் ஆழ்வார் பண்றாருன்னா நரகத்தை நகுநெஞ்சே வானேற வழிதந்த மாற்றாற்றான் பணிவகையே நானேற பெறுகின்றேன் நரகத்தை நகுநெஞ்சே. அப்படின்னா நரகத்தை பார்த்து சிரின்ற என்ன சரி, நான் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கேன். நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம் நிச்சயம் இல்லையா? அப்ப நரகத்தை பார்த்து நகுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நம்மாழ்வார் நரகத்துல நம்மை தாண்டி வைக்கிறார் இல்லையா? அது தெரியும். அதுக்கப்புறம் இவதயகா ஸ்தனயா விபூதிகி. விபூதின்னு ஐஸ்வர்யம் சொத்து. ஐஸ்வர்யம் என்ன சொல்ல பண்ணணும்னா கீழே சொன்ன 4 பேர் யாரு? மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா. இந்த 4 பேரையும் இருக்கிற மாதிரி பண்றார். இது பண்றது சொத்து தான் பண்ணும். சொத்து இருந்தாலே தாயாகட்டும், தந்தையாகட்டும், மனைவியாகட்டும், மக்களாகட்டும் எல்லாம் உண்டு. சரி சுவாமி, அதே போல இருப்பாரு நம்மாழ்வாருன்னா அவருக்கு ஐஸ்வர்யமே உத்தேசம் இல்லை. அப்படின்னா அவரே சொத்தா இருக்கு, எதுவும் வேணா அவர் இருந்தா எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அங்க சொத்துன்னா என்ன? ஓ இவர் இருந்தா எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு போட்டுக்கல, அவர் இருந்தா எல்லாரும் என்ன இருக்குன்னு அர்த்தம்? பகவத் சம்பந்தம், பாகவத சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். அந்த சம்பந்தத்தை சொல்லிட்டார். இப்ப இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வரேன். மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சர்வம் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ பரமாச்சாரியான ஆளவந்தாருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. கீழே நிறைய சொல்லிட்டேன். மாதாவை சொன்னேன், பிதாவை சொன்னேன், மாதா பிதா யுவதயகா சொன்னேன், ஸ்தனயா சொன்னேன், விபூதி எல்லாம் சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டேன். ஆனா எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஆளவந்தார் தெரிவிக்கிறார், எத்தையாவது விட்டு இருப்பணும்னு ஒரு சந்தேகம் வந்து சர்வம். அதனால நான் எத்தையும் விட்டுட்டேன்னு சந்தேகம் வந்துட்டு, அதனால என்ன சொன்னாரு? நான் எதையெல்லாம் சொல்லாம விட்டணும் மொத்தத்தையும் சேர்த்துக்கோ. அந்த மொத்தத்தையும் சேர்த்துக்குங்கோங்கிற ஒரு சப்தம் தான் சர்வம். அப்ப நான் சொல்லாம விடப்பட்ட, அப்ப சர்வம் என்ற சப்தத்துக்கு என்ன சுவாமி அர்த்தம்? சொல்லாம விடப்பட்டன்னு சொன்னேன். அந்த சொல்லாம விடப்பட்டது என்னன்னா இகலோக போகம், இந்த லோகத்து போகம் இருக்கு இல்லையா? எதுவா இருந்தாலும் இந்த லோகத்தை அனுபவிக்கிறோமோ இந்த அனுபவம் ஆகட்டும். அதே போல இதான் சொல்லாம விட்டு இந்த லோகத்து போகத்திலும் சேர்த்துக்கோ. அதுக்கு மேல அந்த லோக அனுபவம் மோட்சோபாயம் இருக்கணும். மோட்சோபாயினா நாம் சரணாகதி அனுஷ்டிக்கிறோமோ அந்த சரணாகதியும். இது எல்லாமே என்னன்னா நம்மாழ்வார் தான்.
இந்த லோகத்து அனுபவம் நம்மாழ்வார் தான். அந்த லோகம் போவதற்கு இது சீவைகுணம் போவதற்கு சரணாகதி நட்டிக்கிறோமோ அந்த சரணாகதியும் நம்மாழ்வார் தான். அப்ப அங்க போய் என்ன பண்றோம்? கைங்கரியம் பண்றோமோ? அங்க போய் எத்தியோ பண்றோம்னு நினைக்க வேண்டாம். அப்ப அங்க போய் கைங்கரியம் பண்றோமோ பிராப்தியமா கைங்கரியத்தை பண்ணோம், அதுவும் நம்மாழ்வார் தான். மறுபடியும் சொல்றேன், மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி, இது அங்கேயும் பார்த்துக்கோம். சர்வம், சர்வம் என்கிற சப்தத்தாலே இகலோக அனுபவம், இகலோகம்னா இந்த பூலோக அனுபவம், நம்ம எங்க இருக்கோம் அந்த அனுபவம், இந்த அனுபவமும் நம்மாழ்வார் தான். சரி சுவாமி, இங்கிருந்து கிளம்பி போறேன், கிளம்பி போறது எதனால போறேன்? சரணாகதி நட்டிக்கிறேன், அந்த சரணாகதியும் நம்மாழ்வார் தான். அங்க போய் என்ன பண்ணுவேன்? கைங்கரியம் பண்ண போறேன், அந்த கைங்கரியம் நம்மாழ்வார் தான். அப்படியா சொன்னா? அதத்தான் சர்வம் என்கிற சப்தத்தால தெரிஞ்சுக்கிறேன். அப்பனா மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி, சர்வம் என்கிற சப்தத்தாலே சொல்லாமல் விடப்பட்ட எந்தெந்த லோகத்து அனுபவமோ, அப்படின்னா இந்த லோகத்து அனுபவம், சரணாகதியின் அனுபவம், மோட்சலாபம், அதற்கு மேற்கொண்ட பெருமாளத்துல கைங்கரியம், இது அத்தனையும் என்னன்னா நம்மாழ்வாரே. அதத்தான் சர்வம்ங்கிற சப்தத்தால சொல்றது. இப்ப ஏதாவது விட்டு போயிருக்கணும், ஒண்ணுமே விட்டு போகலையே. இந்த லோகத்து அனுபவம் வந்துருத்துனா எல்லாமே வந்துருத்து. சரி, இங்கிருந்து கிளம்பி போவதற்கு சரணாகி பண்ணேனே, அதுவும் வந்துருத்து. கிளம்பி போனதுக்கு அப்புறம் கைங்கரியம் பண்ணனே, அதுவும் வந்துருத்து. அப்ப இது எல்லாமே என்ன? நம்மாழ்வார். அப்ப சர்வம் யதேவ, இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். சர்வம் யதேவ, யதேவன்னா ஏவகாரம் வந்து இருக்கு பாருங்க. ஏவ, ஏவன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா நன்னா நன்னா ஒண்ணும் கட்டமே இல்லை. ஏற்கனவே நீங்க கேட்டுதான். நாராயணனே நமக்கே இருக்கு இல்லையா? முதல் பாட்டு மார்கழி திங்கள் திருப்பாவையில இதுல நாராயணன் நமக்கு அப்படின்னு இருக்கா? நாராயணனே நமக்கேன்னு இருக்கா? நாராயணனே நமக்கேன்னு இருக்கு இல்லையா? ஏன் சுவாமி நாராயணன்னு சொன்னா போருமே, நமக்குன்னு சொன்னா போருமே, அப்போ நமக்கு கிடைக்கிறது, நமக்குன்னு நமக்கு தானே கிடைக்கிறது. நாராயணன் நாராயணன் தானே கிடைக்கிறது. எதுக்கு நாராயணனேன்னு ஏவகாரம் பண்ணணும்? நமக்கேன்னு எதுக்கு ஏவகாரம் பண்ணணும்? அதே போல இங்க யதேவ மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ, யதேவன ஏவகாரம். எதுக்கு ஏவகாரம் பண்ணணும்? அங்க நாராயணனேன்னா நாராயணன் மட்டும்தான் கொடுப்பான். இப்ப நாராயணன் ஒரு சப்தம் போட்டு ஏவகாரம் அங்க போடலன்னு வச்சுக்கோ, நாராயணன் கொடுப்பாரு, இவரும் கொடுப்பார், அவரும் கொடுப்பார், இந்த முறையில் இருக்கிறவங்க கொடுப்பார், அந்த முறையில் இருக்கும் கொடுப்பாரு, அடுத்த ஒரு மனம். இப்ப நாராயணன் மட்டும்தான் கொடுப்பார், அங்க நாராயணனே அந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம். நமக்கே என்ற சப்தத்துக்கு நமக்குன்னு யாரு? எல்லாருக்கும் இல்ல, சரணாகதி பிரபன்னர்கள் யாரோ அவருக்கு அர்த்தம். அதே போல யதேவன்னா இந்த ஏவ சப்தம் வந்திருக்கணும். என்ன அர்த்தம்னா நம்மாழ்வார் திருவடிகள் மட்டுமே கொடுக்கும் அர்த்தம் கிடையாது. சர்வம் யதேவ நம்மாழ்வார் திருவடிகள் மட்டுமே அர்த்தம். அப்படின்னா இந்த ஏவ சப்தம் வந்திருக்கு இல்லையா? அதாவது நம்மாழ்வார் திருவடி மாதா, நம்மாழ்வார் திருவடி பிதா, நம்மாழ்வார் திருவடி யுவதயகா, நம்மாழ்வார் திருவடி ஸ்தனயா, நம்மாழ்வார் திருவடி விபூதி, நம்மாழ்வார் திருவடி சர்வம். சரி சுவாமி, அப்ப ஏவ சப்தம் வேண்டாமே, எல்லாமே நம்மளோட எத்தேவ போட்டிருக்க வேண்டாம்னா, எத்தேவ போடலன்னா என்னதுவாகும்? ஒரு சுவாமி வந்தாரு, சுவாமி நம்மாழ்வார் திருவி ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், நம்மாழ்வார் திருவடிதான் மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம், நான் ஒத்து விட்டேன். இருக்கட்டும், 2 வாரத்துக்கு நம்மாழ்வார் திருவடி, அடுத்து 2 வாரத்துக்கு இன்னொருத்தர் திருவடி, அடுத்து 2 வாரத்துக்கு இன்னொருத்தர் திருவடி. கிடையாது கிடையாது, நம்மாழ்வார் திருவடியே. அதுதான் யதேவ. மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி தேவ, அந்த யதேவ சப்தத்துனா நம்மாழ்வார் திருவடி ஒன்றே, மற்றது கிடையாது. அதாவது அந்த திருவடி ஒன்றே. சரி சுவாமி, இன்னொருத்தர் வந்தார், அவர் என்ன, நம்மாழ்வார் திருவடியை ஒத்துக்கிறேன், அவர் திருவடிதான் எல்லாம் கொடுக்க போறது வாஸ்தவம், கூட ஒரு 4 பேர் சேர்த்துக்கிறேன், இந்திரன் இருக்கார், சந்திரன் இருக்கார், குபேரன் இருக்கார், அவரெல்லாம் சேர்த்துக்கணும், யாரும் கிடையாது. அப்பனா அதான் யதேவம். 2 விதமான அர்த்தங்க காமிச்சிருக்கார் சுவாமி திருலோகஜியர். ஒண்ணு, நம்மாழ்வார் திருவடிதான் எல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு வச்சுட்டு மீதி 2 வாரத்துக்கு இன்னொருத்தர் வச்சுக்கலாமா? கிடையாது. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதரும் அப்பொழுதுக்கு அப்பொழுதுன்னு எப்பொழுதும் நம்மாழ்வார் திருவடி தான்.
சரி சுவாமி, நம்மாழ்வார் திருவடி தான் வச்சுட்டு இருக்கேன், கூட ஒரு 4 பேர் சேர்த்துக்கிறேன்னா அதுவும் கிடையாது. நம்மாழ்வார் திருவடியை தான் யதேவ, அந்த ஒரே திருவிழா தான் யதேவ மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ எல்லாமே சொன்னார் இல்லையா? இது எப்படி சுவாமின்னா, பாலவந்த அந்த ஸ்லோகத்தை பண்ணதே எது மூலமா தெரியுமா? ஆழ்வார் ஒரு பாட்டு கொடுத்திருக்கார். 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி 8வது பாசுரம், கையார் சக்கரத்து என் கருமானுக்கு அந்த பதிகம். அந்த பதிகத்திலே சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே. அப்ப பகவான் ஒருத்தரே எனக்கு எல்லா விதமான உறவு என்று நம்மாழ்வார் பாடினார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவார்னு நம்மாழ்வார் சேவித்தார். அந்த நம்மாழ்வார் திருவடியே அனைத்து உறவு என்று பரமாச்சாரியரான ஆளவந்தார் சாதிக்க. அப்ப நம்மாழ்வார் சாதித்தது பெருமாள் திருவடியே எல்லா உறவும். இப்ப பரமாச்சாரியன் ஆளவந்தார் சாதிப்பது அப்படின்னு சொன்ன நம்மாழ்வார் திருவடியே எல்லாம் அப்படின்னு அந்த ஆழ்வார்தான் எனக்கு எல்லாம். அதுதான் சர்வம். ஆக மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதி சர்வம். சரி சுவாமி, சர்வம் என்னது? இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்போதும் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். சர்வம் யதேவ யதேவ பார்த்துட்டோம். நியமேன மதன்வயானாம் அப்படின்னா நம்மாழ்வார் திருவடிகள் மட்டுமே இருக்கணும்னு சொல்லும் போது சரி சாமி, நமக்கு என்ன தோணும் தெரியுமா? நம்மாழ்வார் திருவடி மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது சுவாமி. நம்மாழ்வார் திருவடி மட்டும்தான், வேற எதுவும். சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். இந்த சப்தத்தை நன்னா உன்னிப்பாக இருங்கோ. சர்வம் நியமேன யதேவ நியமேன மதன்வயானா நம்மாழ்வார் திருவடி தான் சுவாமி எல்லாம், வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம என்ன தோணும்னா, நமக்கு நிறைய பந்துக்கள்னா இருக்கணும். அந்த பந்துக்குடைய திருவடி இல்ல, இந்த உறவுக்காரர் திருவடி இல்ல, அந்த உறவுக்காரர் திருவடி இல்ல, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் திருவடி இல்ல, அந்த வீட்டுக்காரர் திருவடி. ஏன்னா அவர் ஏதோ நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. என் பிள்ளைக்கு சீட் வாங்கி கொடுத்தார், எனக்கு பென்ஷன் சரியா வரல, அதை பண்ணி கொடுத்துருக்காரு. இதுல பண்ணாரோனா அந்த திருவடியெல்லாம் இல்ல. அப்ப என்னன்னா அந்த திருவிடம் தேவையில்லை. நம்மாழ்வார் திருவடின்னு சொல்லிட்டு இருக்காரா? அந்த திருவடிலாம் சொல்லப்படாது சுவாமி, நம்மாழ்வார் திருவடி தானே சொல்றார் அப்படின்னு நமக்கு தோணும். அதை சொல்ல வரல நமக்கு அப்படிதான் தோணும். என்னன்னா இல்ல சுவாமி, பந்துக்கள் நிறைய பேர் இருக்கா, உறவுக்காரன் நிறைய பேர் இருக்கா, அந்த திருவடிலாம் ஆழ்வார் சொல்லல. அப்ப அந்த திருவிழா ஆளவந்தார் தான் சொல்றாரு, நம்மாழ்வார் திருவடி அந்த திருவடி கிடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப சொல்ல வந்தது என்ன தெரியுமா? சர்வம் யதேவ நியமேன மதன்வயானான் சொல்ல வந்ததுன்னா, நீங்க நம்மாழ்வார் திருவடி பத்தின பிறகு பெரிய பெருமாள் திருவடியே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதிரே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொழிந்த நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுவினே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நம்மாழ்வார் திருவடிகள் மட்டுமே இருக்கணும்னு சொல்றதுதான் அவருடைய அபிப்பிராயமே. என்ன பாருங்க, அவருடைய அபிப்பிராயம் எதுனா, யாருடைய அபிப்பிராயம்? ஆளவந்தாவுடைய அபிப்பிராயம். ஆளவந்தாவுடைய அபிப்பிராயம் என்னன்னா, பெருமாள் திருவடி இங்க சொல்லல, அதே போல நான் இங்க இருக்கக்கூடிய நம்பெருமாள் திருவடியை சொல்லல. அப்ப யார் திருவடி? நம்மாழ்வார் திருவடியே. அப்ப உறவுக்காரரை பத்தி இங்க பிரஸ்தாபம் கிடையாதுன்னா, என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்றேன்னா இன்னொரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒற்றுமை கொஞ்சமாவது இருக்கணும். கொஞ்சம் என்ன பண்ணிப்போம். இப்ப ஒரு வார்த்தை சொன்னேன், அடிக்கடி இதுதான் சொல்லுவேன். என்ன காட்ட கொஞ்சம் பெரிய வித்வான் சுவாமி வசிஷ்டர்னு சொன்னேன். இது உண்மையா பையா? இது வார்த்தை மொழிய தப்பு இருந்தாலும் பிரியத்துக்காக சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா உண்மைதான் சுவாமி. ஆனா இந்த வார்த்தை சொல்றது கொஞ்சம் கூச்சமா இல்லை? வசிஷ்டர் யாரு, நான் யாரு, நீ சனியின் இறைவன் எவ்வளவு தாழ்ந்தவன். அப்ப வசிஷ்டரோடு கம்பேர் பண்ணலாமா? அவரோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? அவரோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னால அந்த ஒப்பிடுவதற்கு தகுதி உடையவர்கள் இருக்கணுமோ? அப்ப யாரு சொல்லணும்? விஸ்வாமித்திரை காட்டிலும் வசிஷ்டர் மேம்பட்டவர், ஞானம் உடையவர், அபாரமான ஞானம் உடையவர் அப்படின்னு சொன்னா அப்ப ஒப்பிட்டு பார்ப்பதற்குண்டான யோக்கியதையா இருக்கு. அதே போல நம்மாழ்வார் திருவடிதான் எனக்கு எல்லாம், எனக்கு பந்துக்கள் உறவுக்காரர்கள் திருவடிலாம் எனக்கு வேண்டான்னு ஒப்பிட்டு, அதாவது இந்த இடத்துல என்ன தெரியுமா அர்த்தம் வந்துட்டல, அப்ப நான் சேர்க்கணுமோனோ, அவளா சேர்க்கணுமோனோ, அப்ப எடுத்து கழிப்பதற்குட யோக்கியதை இல்லாத பந்துக்கள்.
உறவுக்காரர்கள். அப்ப எடுத்து கழிக்கிறதுக்கு யோகதை கிடையாது. அப்ப எடுத்து கழிப்பதற்கு யோகத்தை யாருன்னா பெருமாள். ஆதிப்பிரான் கொண்டு வந்து வச்சேன் சுவாமி, அவர் திருவடி வேண்டாம். ஒளிந்திருந்த பிரான் திருவடி கொண்டு வந்து வச்சேன், அந்த திருவடி வேண்டாம். நம்பெருமாள் திருவடியை கொண்டு வந்து வச்சேன், அந்த திருவடி வேண்டாம். அப்ப எந்த திருவடி சுவாமி? பெருமாள் திருவடியில வேண்டாம். அப்ப திருக்குறுங்குடி எம்பெருமான், திருக்குறுங்குடி அந்த நம்பி திருவடி, திருக்குறுங்குடி நம்பியை தென்குறுங்குடி நம்பினா அந்த நம்பி திருவடிகளை மாதா பிதான் ஒத்துக்கல. திருக்குறுகூர் நம்பி திருவடிகளை மாதா பிதான் ஒத்துண்டேன். அப்ப திருக்குறுங்குடி நம்பி பெருமாள், அந்த திருவடிகள் மாதா பிதா கிடையாது. அப்ப மாதா பிதா யாரு? திருக்குறுகூர் நம்பி. குருகூர் நம்பி பாவினிசை பாடி திருவிட அந்த திருக்கூர் நம்பி திருவிடிதான் மாதா பிதான் ஏற்றுவிட்டேன். அப்ப நான் சொன்ன உடனே ஒரு பெரிய ஆட்சேபம் வந்துச்சு. பெரிய ஆட்சேபம் வந்துச்சு. என்ன ஆட்சேபம்னா, சுவாமி நீ சொன்னதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. அப்ப என்ன சொன்னேன்? பெருமாள் திருவடி இங்க சொல்லல, ஆழ்வார் திருவடி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? பந்துக்கள் திருவடி எல்லாம் கிடையாது, ஒத்துண்டு வாஸ்துவம் தான். என்ன எடுத்து கழிப்பதற்கு யோகிதை கிடையாது, ஒத்துண்டேன், அதான் ஒத்துண்டேன், வாஸ்துவம் தான். ஆனா இந்த பெருமாள் திருவடி எடுத்து கழிக்கிறாரு, அதனால அவர் திருவடி சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சிஷ்யரே அந்த பெருமாளை சேவிச்சிருக்காரு. நீங்க என்னமோ அந்த திருவடி இல்லை இந்த திருவடி தான் சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னு மதுரகவியா என்ன சொல்லிருக்கார்? திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரிய போல திருவுருக்காண்பன் நான், அந்த பொழித்த நின்ற பிரானை நான் சேவித்தேன் சொல்லியிருக்கார். என்ன பார்க்கணும், கொஞ்சம் கவனமா கேட்கணும். சில விஷயங்கள்லாம் கவனமா கேட்கணும். பொழிந்த நின்ற பிரான் நான் சேவித்தேன், நின்ற ஆதிப்பிரானுக்கு நான் சேவித்தேன் என்றுக்கிற. இப்ப நீர் என்ன சொல்லிட்டு இருக்கு? ஆழ்வார் திருவடி, ஆழ்வார் திருவடி, ஆழ்வார் திருவடி தான் எல்லாரும் சொன்னது. ஆனா இங்க மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? நம்மாழ்வார் திருவடி தவிர மற்றொன்னு கிடையாதுன்னு சொன்னவர், அவரே என்ன பண்ணிருக்கார்? 3ஆம் பாட்டு, முதல் பாட்டு கண்ணன் சிறுத்தாம்பு, 2ஆம் பாட்டு நாவினால் நவித்தென்ம வேதினேன், 3ஆம் பாட்டு திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோர திருவருக்காண்பன் நான். மேல பார்க்க போறோம், கண்ணன் சிறுத்தாம்பு வரைக்கும் மேல பார்க்க போறதையும் சுருக்கமா சொல்றேன். அப்படி இருக்கச்சு அங்க அவர் சொல்லிட்டா சுவாமி என்ன சொன்னார்? இந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார் சேவிச்சிருக்காருன்னு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நாம போய் மதுரகவியால் சேவிச்சு கேட்டோம். மதுரகவிகளே நீர் என்ன சொன்னீர்? தெவு மற்றடியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவனேன்னு சொல்லிட்டு 2ஆம் பாட்டுல சொல்லிட்டு 3ஆம் பாட்டிலேயே அந்த பெரிய அந்த பொழிஞ்சென்றவனாலே சேவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டே. இது நியாயமா நீ சொல்றது? நீ நியாயமா நீ சேவிக்கலாமா? இந்த மாதிரி சேவிக்கலாமா? 2ஆம் பாட்டுல இந்த வார்த்தையை சொல்லிட்டு 3 எல்லாம் நம்ம ஆழ்வார் எல்லாம் நம்ம சேவிக்கலாமான்னு உடனே சட்டுன்னு பதில் சொல்றாருன்னா, நான் சேவிப்பது இல்லை, நான் சேவிக்கல. கோயிலுக்கு ஆழ்வார்த்தைக்கு உள்ளுக்குள்ள போறோம் ஒண்ணும் எல்லாருமே சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள போறதே எதிர்த்தா போல பெருமாள் சன்னதி தான். ஆழ்வார் சன்னதி இப்படி பிரதட்சமா வந்ததான் ஆழ்வார் சன்னதியே. உள்ள போன உடனே முதல் சன்னதி என்ன? பெருமாள் சன்னதி தான். பெருமாள் சன்னதி இருந்து அப்படியே பிரதட்சமா வந்து அதுக்கப்புறம் திருப்புளி ஆழ்வார் சன்னதி வந்து அதுக்கப்புறம் ஆழ்வார் சன்னதி கிடைக்கிறது. அப்ப முதல்ல போறதே பெருமாள் தானே சேவிக்கிறோம், அப்புறம் தான் ஆழ்வாரையும் சேவிக்கிறோம். ஆனா நீங்க ஸ்ரீபெரும்புதூர் வாங்க, ஸ்ரீபெரும்புதூர் வந்தேன்னா முதல்ல எம்பெருமானார் சன்னதி, அப்புறம்தான் பெருமாள் சன்னதி. கொஞ்சம் நல்ல வித்தியாசம் வரும்போது ஸ்ரீபெரும்புதூர் வந்து என்ன, உள்ளுக்குள்ள நுழையிறோம். உள்ளுக்குள்ள இந்த படியத்தன் சேவைன்னு ஒண்ணு பண்ணுவா. அந்த படியத்தன் ஏறினதுக்கு அப்புறம் அப்படி திரும்பி வலது பக்கம் திரும்பி அப்படி நேரா பார்த்தோம்னா ஏத்தாப்பால உற்சவர் மூலம் 2 பேரும் எழுதிருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் இடது பக்கம் திரும்பினா தான் ஆதிகேசவ சன்னதி. ஆனா இங்க அப்படி இல்லை. ஆழ்வார் திருநகையில உள்ளுக்குள்ள நுழையும் போதே பெருமாள் சன்னதி. அந்த பெருமாள் சன்னதி இருக்க செய்து இப்ப மதுரகவி ஆழ்வார் போர்ச்சை என்ன பண்ணுவார்னா இப்படி கையை வச்சுட்டு போவாராம். அவர் இவரை பார்க்கக்கூடாதான், இவர் அவரை பார்க்கக்கூடாதான். என்னவா சுவாமி அவனா விரோதியா? இல்ல ஆழ்வார் இருக்கச்சு அதெல்லாம் போக மாட்டேன், பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். இப்படிதான் உள்ள போச்சு, தன்னை பொச்சுண்டு உள்ள போறாராம். அப்படி போயிடுச்சு. அப்படித்தான் நான் போயிட்டு இருந்தேன். மதுரகவிய சொல்றா, நமக்கு நம்ம கேட்ட கேள்வி போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கச்சு அதுக்கப்புறம் ஆழ்வார் திருவடி போய் ஆழ்வார் சேவிச்சதுக்கு அப்புறம் ஆழ்வார் ஏதோ கொஞ்சம் வருத்தமா இருக்கிற மாதிரி இருந்தது. வருத்தமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு, என்ன சுவாமி வருத்தமா இருக்காரு, இந்த மாதிரி வருத்தமா இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நாம கேட்டோம், நீ ஒருவேளை கவனக்குறைவால அந்த பெருமாளை சேவிச்சிருப்பாள? கவனக்குறைவால சேவிச்சதே கிடையாது. இப்படிதான் போவேன். என்ன எடுத்து ஆழ்வாரை போய் சேவிச்சேன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா ரொம்ப சிரமப்பட்டு இருந்ததால்
கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தாரு. ஆழ்வார் சேவிச்சு என்ன முகம்லாம் சுருங்கி இருக்கு, என்னப்பா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு துணக்கமா இருக்குன்னு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நீ என்னுடைய சிஷ்யன்னு வச்சிருக்க, எனக்கு பிடிச்சது நீ பண்ண மாட்டேன்ற, எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும், அந்த பெருமாளை நீ வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருக்கு, எனக்கு வருத்தமா இருக்கு. ஆழ்வார் இந்த வார்த்தை சொன்னார். ஆழ்வார் இந்த வார்த்தை சொன்ன உடனே பார்த்தேன், ஆழ்வாருக்கு வருத்தம் தீர்ப்பது நமக்கு ஆழ்வார். இப்ப நாமெல்லாம் பகவானை சேவிக்க போறோம்னா ஆச்சாரனை பிடிக்கின்றதான் சேவிக்க போறோம். உண்மையே அதுதான், அது எந்த சந்தேகம் கிடையாது. அதே போல இப்ப என்ன பண்ணாருன்னா, அந்த பெருமாளை ஆழ்வாடி திருமுகண்டல மலரணுமானோ, எது பண்ணா மலரும். இப்ப திருமுகமண்டலம் என்ன ஆயிடுது, அப்படியே சுருங்கி போயிருக்கு. அந்த திருமுக மண்டலம் மலரணும்னா நான் அந்த பெருமாளை சேவிச்சா இவருடைய திருமுக மண்டலம் மலரும். அதனால சேவிச்சு தொலைச்ச இப்படியே விளக்கணும். அங்க வரைக்கும் இன்னும் என்ன சொல்றேன், சேவிச்சு தொலைச்சேன். என்ன எங்க ஆழ்வாருக்கு வருத்தமா இருக்கு, அதனால திருதந்தாகலம் கரியபே தேவபிரான கரியகோல திருவுரு காண்பன் நான். இந்த சப்தத்துக்கு அதான் அர்த்தம், கரியகோல திருவுரு காண்பன் நான் அப்படின்ற கலையா என்ன அப்படி இருக்கச்சே என் பக்தன் நீ வச்சுண்டு நீ அவ்வளவு தூரம் அந்த பெருமாளை நீ சேவிக்க மாட்டேன்றிய. நான் இவ்வளவு தூரம் பெருமாளை கொண்டாடி இருக்கேன், அதனால கரியகோல திருவுரு காண்பன் நானு ஆழ்வாருக்கு பிரிய என்பதற்காக நான் பார்த்து வச்சேன், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அந்த பெருமாளை சேவிக்கணும்னு நான் பார்க்கிறேன். மற்றபடி அந்த பெருமாளை சேவிக்கணும் பாருங்க, இவருக்கு பார்க்கவே இல்லை. இதைத்தான் ஆளவந்தா சொல்றாரு, இதைத்தான் ஆளவந்தா சொல்றாரு. அப்படின்னா அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை சேவிக்கத்தோடு இல்லாமல் அந்த பெருமாளையும் மதுரகவி ஆழ்வார் சேவிச்சிருக்காருன்னா நம்மாழ்வாருடைய முகமலர்ச்சிக்காக நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் மலர்வதற்காக சேவிச்சார, இவருக்கு சேவிக்கின்ற அபிப்பிராயமே கிடையாது. அதே போல ஆளவந்தா இருக்காரு, மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன அதன்மையானம் எல்லாம் யார் தெரிவிக்கிறார், இந்த நம்மாழ்வார் தான் இருக்கிறான்னு தெரிவித்தார். சரி சரி சுவாமி, அப்படி இருக்கச்சே அப்படிப்பட்ட ஆளவந்தார் சம்பந்தம் யாராருக்கு உண்டோ சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம். இந்த சப்தம் முக்கியம். அந்த சம்பந்தம் யார் ஆளவந்தார் சம்பந்தம் நமக்கு இருக்கே சுவாமி. அதே போல அவருடைய சம்பந்தம் புத்திர சம்பந்தம் சிஷ்ய சம்பந்தம் ரெண்டும் உண்டு. புத்திர சம்பந்தம்னா ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர், அவர் தான் புத்திரர், அவருக்கு புத்திரனா அவருடைய புள்ள, அந்த சம்பந்தம் உண்டு. சிஷ்ய சம்பந்தம்னா நாம எல்லாருமே சிஷ்யர்கள் தானே, ஒருத்தரா ரெண்டவர். ரெண்டாவது புத்திரஸ்தானம் தான். என்ன சிஷ்யர்னு சொன்னாலும் புத்திரஸ்தானம் தான், சிஷ்யர்னு சொன்னாலும் புத்திரஸ்தானம் தானே. அதனால்தான் புத்திரஸ்தானமானபடியாக தான் நம்பெருமாளே யாருக்கு மணவாளவனுக்கு திருவத்தியன உற்சவம் அவர் பட்டி இருக்கிறார். இருக்கட்டும், எதுவும் சொல்லணும்னா அப்படிப்பட்ட புத்திரஸ்தானம் இருக்கணும். ஆளவந்தா சொல்றார், என்னோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எப்படிப்பட்ட எண்ணம் உண்டானவர்கள் கொண்டாடுவார்கள். என்ன எண்ணம் இருக்கு, மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன் மதன்மயானான் சொன்ன அப்படி இருக்க செய்து. அப்பனா ஆளவந்தாவுடைய திருவடி சம்பந்திகள் நாம் அனைவரும், அப்ப நம்ம எல்லாருக்கும் யார் மாதா யார் பித்தா யார் யுவதயகனா நம்ம அப்படின்னு தெரியும். யதேவன் கிடையாது, யதேவன் சொன்னார்கிற இந்த இடத்துல பாருங்க யாருன்னு சொல்லல. மறுபடியும் ஸ்லோகத்தை என்ன தெரிவிச்சிருவாங்க, மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் எல்லாம் சொன்னார் சுவாமி. யார் திருவடி யார் திருவடின்னு இதுக்கு சொல்லவே இல்லை. அனைத்துமாக என் சம்பந்தங்களுக்கு இருக்குமோ எந்த ஒன்றை வணங்குகிறோனோ அந்த திருவடி அனைத்துமாக இருக்குமோன்னு சொன்னாரு. இவருக்கு யாரு சொல்லிய, சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம். அவர் யார் சுவாமி, ஆத்யஸ்தன குலபதி. ஆத்யஸ்தன குலபதி நம்மாழ்வார் திருவடின்னு விசேஷமா சொல்லணும் இல்லையா, அது இனிமேதான் சொல்லணும். ஆத்யஸ்தன குலபதி, ஆத்யஸ்தன குலபதினா முதல்ல பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக இருப்பவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்பன்னா எங்கள் குலத்துக்கு முதல்வர். முதல்வர் எத்தியோ நினைக்காதுங்க, முதல்வனாம். முதல்வர் யாரு, நம்ம பொறுத்தவரைக்கும் முதல்வர் யாருன்னா நம்மாழ்வார், அவர் தான் முதல்வர். அந்த முதல்வர் ஆத்யஸ்தன குலபதி முதல்வராக்கியா ஸ்ரீவைகுண்ட சம்பிரதாய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பிரதம ஆச்சாரியன். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பிரதம ஆச்சாரியர்னா சுவாமி நம்மாழ்வார் தான். அப்ப நாம் எல்லாரும் நல்லா பாத்துக்கோ,
பிரதமாச்சாரியன் சொல்லிட்டு போனோம். இப்ப இது அநேகமா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கோத்திரம் இருக்கும், சூத்திரம் இருக்கும், அது மாதிரி சரணம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் கோத்திரம் இன்னென்ன கோத்திரம் சொல்லுவா, என்னென்ன சூத்திரம் சொல்லுவா, என்னென்ன சரணம் சொல்லுவாரையா. இது ஆச்சாரிய காரியத்துக்கு நமக்கெல்லாம் என்ன சுவாமி கோத்திரம்? பராங்குச கோத்திரம், பரகால சூத்திரம், அதுக்கப்புறம் என்ன சுவாமி சரணம்? யதீந்திர சரணம். சுவாமி எங்க கோத்திரமே வேறு சுவாமி. எங்க கோத்திரம்லாம் பாரத்வாஜ கோத்திரம் சில பேர் சொல்லுவா, ஆபஸ்தம்ப சூத்திரம் சொல்லுவா, சில பேர் எதிர்ஷாக்காய் சொல்லுவா, இல்ல பிராமணா இருக்கலாம். அப்படி கட்சியது இந்த மாதிரி இருக்க சுவாமின்னா நம்மளை பொறுத்த இது ஆச்சாரியக்காரர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர் ஸ்ரீமந்த சூத்திரத்தை ஒண்ணு எடுக்கிறார். விப்ரருக்கு கோத்திர சரண சூத்ர கூடஸ்தர் பராசர பாராசரிய போதாயனாதிகள் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் பராங்குச பரகால இத்திவராதிகள்னு ஒரு சூத்திரம். ஆச்சாரியத்துக்கு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தை தெரிவிக்கிறார். என்னன்னா பிராமணர்கள் கோத்திரம் உண்டு, சூத்திரம் உண்டு, சரணம் உண்டு. அவெல்லாம் சில பிராமணர்கள்லாம் என்னன்னு சொல்லுவா, என்ன பாரத்வாஜ கோஷம் சொல்லுவா, ஆபஸ்தம்ப சூத்திரம் சொல்லுவா. அவ எதிர்ஷாக்கா எந்த வேதத்தை அவ ஓதுறா, எதிர்வேதமா, ரிக்வேதமா, சாமவேதமா, அதர்வண வேதமா, அதர்வணம் கிடையாதுன்னு சொல்லுவோம். எதிர்வேதமா, ரிக்வேதமா, சாமவேதமா, சாமவேத சாயி, எதிர்ஷாயி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இந்த மாதிரி கோத்திரம், சூத்திரம், சரணம் இதெல்லாம் சொல்றா இல்லையா. அதுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருக்கா. ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு தலைவர், ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொருத்தர். இதுதான் பிரவரம்னு சொல்லுவா. அதுக்கு பிரவரம்னா இப்ப புரிஞ்சு சொல்றேன். கல்யாண உற்சவம் நடக்கிறதுன்னு பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பிரவரம் சொல்றதுன்னு ஒரு வச்சுட்டு இருப்பா. பெருமாளுடைய தாத்தா, பெருமாளுடைய அப்பா, அவனுக்கு அப்பா தாத்தாலாம் இருக்காங்கன்னா அவர் வேற விஷ்ணுடைய நிலையை இந்த மாதிரி எந்தெந்த சீனிவாசனே தாகதானா அவர்கிட்ட அதே மாதிரி அலமேலமங்க தாயான அதுக்கெல்லாம் பிரவரம்னு பேரு. அந்த மாதிரி பிரவணம் சொல்லுவா இல்லையா. பிரவரம் சொல்லுவா, சரணம் சொல்லுவானோ. அப்ப எந்த சாக்கையை வாசிக்கணும் அவா அதெல்லாம் சொல்றாளோ. அதே போல இது பிராமணர்களுக்கு. அதே போல இப்ப பிரபன்னர்கள் ஆயாச்சு. பிரபன்னர்கள் ஆயாச்சுன்னு என்ன சுவாமி? ஒரு பிராமணனும், ஒரு சத்திரியனும், ஒரு வைசியனும், ஒரு சூத்ரனும், இந்த 4 வர்ணம் இருக்கு இல்லையா. இந்த 4 வர்ணத்தவர்கள் எப்ப ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டாலோ இவர் என்னமே சொல்லணும்னா, நான் பிராமணன் சொல்லிக்க முடியாது, அடியேன் ராமானுதாசன். இவர் சூத்ரன் சொல்லிக்க முடியாது. இப்ப நீ சாமானியமா பிராமணம்னா சர்மான்னு சொல்லுவா. அதே இது சத்திரியன்னா வர்மான்னு சொல்லுவா, வைசியன்னா குப்தான்னு சொல்லுவா, சூத்ரன்னா தாசன்னு சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பிராமணன் சர்மான்னு சொல்லுவா. அப்ப சீனிவாசன் பேரு சீனிவாச சர்மா நாம்யாக அப்படின்வா. அதே சத்திரியன்னா குப்தான்னு சொல்லுவா. அவளுக்கு கோவிந்தன் பேர் வச்சுங்க, கோவிந்த குப்தான்னுவா. அதே வைசியன்னா குப்தான்றது வைசியா இருக்கு. இவாளுக்கு வர்மானுவா, சத்ரியா வர்மானா, கோவிந்த வர்மானுவா. அதே வைசியான்னு சொல்லிட்டா அவ குப்தானுவா. இந்த இங்க கேள்விப்பட்டுக்கல அந்த குப்தான்னு பேர். அவளுக்கு கோவிந்தன் பேர் வச்சுன்னா கோவிந்த குப்தானுவா. சூத்ராளுக்கு தாசன்னு சொல்லிப்பா. ஆனா இவாலாம் சமாஷனாச்சு ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டா வச்சுக்க, எல்லாருக்கும் ஒரே பேரு அடியன் ராமதாசன் தான். அடியன் இவாள் தான் பிரபன்னர். அப்படிப்பட்ட பிரபன்ன குலம் இருக்கு இல்லையா, அந்த பிரபன்ன குலத்துக்கு தலைவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். அப்ப இதுல பிராமண குலமும், சத்திரிய குலமும், வைசிய குலமும், சூத்ர குலமும், பஞ்சம குலமும் எதுவுமே கிடையாது. ஒரே குலமே பிரபன்ன குலம். அதுதான் உயர்ந்த குலம். சுவாமி பிராமண குலத்துக்கு என்னென்ன வர்ணம், என்னென்ன கோத்திரம், என்னென்ன சூத்திரம், என்னென்ன சரணம்னு சொன்னேலே. அப்ப அதே மாதிரி பிரபன்ன குலத்துக்கு கோத்திரம் உண்டா, பிரபன்ன குலத்துக்கு சூத்திரம் உண்டா, பிரபன்ன குலத்துக்கு இன்னென்ன சாக்கை உண்டா, என்னென்ன சரணம் உண்டான்னா உண்டு. பிரபன்ன குலத்துக்கு யாரெல்லாம் பிரபன்னர்களோ நாம அத்தனை பேரும் பிரபன்னர்கள் தான். எப்ப ராமானுஜ திருவடி சம்பந்தம் பெத்தாச்சோ, சுவாமி நான் பிராமணனாச்சே அதனால நான் சர்மான்னு சொல்லிக்கலாமா? கிடையவே கிடையாது. அது தாழ்ந்தது. மிக நம்ம என்ன நினைக்கிறோம், ராமனா அப்படி வசதி நினைக்கிறார். ராமானுஜதாசன் சொன்னதான் உயர்த்தி, அடியேன் ராமானுஜதாசன் சொன்னா அதை விட உயர்ந்த ஒரு பெயர் இருக்கானா? கிடையாது. பகவான் முதல்ல ஓக்கிறார். பகவான் நீ சர்மான்னு சொல்லிட்டு வச்சுக்க, பிராமணன் சுவாமி சர்மான்னு சொல்றாரு. அவரு முகத்தை திருப்பிக்கிறார். என்ன இந்த மாதிரி இத்தனை காலட்டம் கட்டி திருப்பி சொல்லிருக்காங்க. சரி சுவாமி, இப்ப இவாளுக்கெல்லாம் பிரபன்னல் ஆயாச்சுன்னா இவாளுக்கு கோத்திரம் வேண்டாமா, சூத்திரம் வேண்டாமா, அதே போல சரணம் வேண்டாமான்னு உண்டே. பிரபன்னாருக்கு என்ன கோத்திரம்னா பராங்குஷ கோத்திரம்.
சூத்திரம் என்ன? பரகால சூத்திரம். சரணம் என்ன? யதீந்திர சரணம். இந்த மூணு சொல்லிக்கிறார் இல்லையா? பராங்குச பரகால யதிவராதிகள், இதைத்தான் சொல்கிறார். ஆத்யஸ்தன குலபதே, அப்படிப்பட்ட நம் குலத்துக்கு தலைவர். நம் குலம், நம் குலம். இது கம்பநாட்டாளர் தெரிவிக்கிறார். நம் குலம் எங்க சுவாமின்னு தெரிவிக்கிறார். அவர் திருக்குறுவூர் நம்பூர்னு தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்கச்சே அந்த யதீந்திர சொல்லிக்கிறார் இல்லையா? அப்ப என்ன சுவாமி, அப்ப இதுக்கு முன்னாடி இவெல்லாம் பாரத்வாஜ கோத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், இந்த சனம் அதெல்லாம் சொல்லிட்டாரு, அதெல்லாம் போயிடுமாட்டா? போயிடுன்னு அடியே சொல்லல. பிரியத்துக்காக சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அது ஏற்கனவே உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்ம தூய்மை இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இப்ப சுருக்கமா சொல்றேன். அப்ப இதெல்லாம் போயிடுமா? இப்ப அவளுக்கு பிராமண தன்மையை போயிடுமான்னா அது போக அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்தா போல அந்த சரீரம் இருக்கத்தான் செய்யும். அவ இப்ப ஒரு சூத்ரா இருக்கா. அந்த சூத்ரா ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டா. பெற்றதுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றா? பிரபன்னாலும் ஆயிட்டா. பிராமணாலும் ஆச்சார சம்பந்தம் பெற்றுட்டா, பிரபன்னாலும் ஆயிட்டா. இப்ப இந்த சூத்ரால கொண்டு போய் பிராமணன்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப இப்ப பிராமணா கிடையாது. என்னமா ஆகலாம்? வர்ணம் மாறவே மாறாது. என்னைக்குமா தெரியும்? பிராமணா தான், சத்திரியா தான், வைசியா தான், சூத்ரா தான். ஆனா இங்க சம்பந்தம் என்னன்னா, ஆழ்வார் சம்பந்தம் பெற்றாச்சுன்னா அதை பத்தி நீ கணிசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கணிசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பன்னா கணிசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அப்ப நானே இப்ப உள்ளுக்குள்ள போய் திருவாராதனை பண்ணலாமா? கோயில்ல போயிட்டு இப்ப நான் ஒரு சூத்திரன் போய் பண்ணலாமா? இன்னைக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கா? பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, பிராமண சரீரம் அப்படியேதான் இருக்கும். மனசாலதான் மாறுறதே தவிர சரீரம் அப்படியேதான் இருக்கும். அது மாதிரி சூத்திர சரீரம் அப்படியேதான் இருக்கும். மனசாலதான் மாறுறது, அது மாறாது. அது நம்ம முன்னாடியே நீங்க பாத்துருக்கீங்க. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுல என்ன தெரியுது? பராங்குச பரகால யதிவராதிகள், கோத்திரம் என்ன, சூத்திரம் என்ன, சரணம் என்ன, இது வந்துடுறது. ஆனா அப்ப இவாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆபஸ்தம்ப சூத்திரம், அதே போல பரத்வாஜ கோத்திரம், இதெல்லாம் இருக்காதுன்னா இருக்கு. அது எங்கேயும் போகல. ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு இல்லையா? அதனால இனி அது இருக்க வேண்டியதுதான் இருக்கு. அப்ப அந்த கோத்திரம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டியதானா விப்ரர்கள், பிராமணர்கள். இது சொல்ல வந்தா அப்ப ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ, ஒரு ஸ்ரீ பாருன்னா அப்ப சொல்லிக்கிறா இல்லையா? ஒரு ஸ்ரீ நிலவரணும், ஒரு பெண்ணாளர்கள் இந்த பர்த்தாவின் குலத்தை சொல்றாங்க. இன்னைக்குமே கல்யாணம் ஆபத்துக்கு முன்னாடி தந்த பேரை பின்னாடி போட்டுப்பா. பிரியத்துக்கா சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல, மைத்திலின்னு பேரு. அவ அப்பா பேரு ராகவன் பேரு. மைத்திலி ராகவன் பேரை போட்டுப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கணவனுடைய பேர், இந்த பேர் வேற ஏதோ பேர்னு வச்சுக்கோ. என்ன கோவிந்தன் இருக்கும், மைத்திலி கோவிந்தன் போட்டுக்கிறா இல்லையா? போட்டுண்டாருன்னா உடனே ஒரு சில பேர் என்ன, சுவாமி அது என்னமா சுவாமி, ஆண் பேர் தான் போட்டுக்கணுமா, பெண் பேர் போட்டக்கூடாது? பாருங்க, ஆண் பேர் தான் பின்னாடி இருக்கு. கல்யாணம் ஆகத்து முன்னாடி தகப்பனோட அரவணைப்புல இருக்கலாம், கல்யாணம் ஆன பிறகு கணவனுடைய அரவணைப்புல இருக்கலாம்னு அதுக்கு அர்த்தம். ரெண்டாவது, இத பெண்கள் கோச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பெண்களுடைய பேர் முன்னாடி லக்ஷ்மி நாராயணன், ஸ்ரீயப்பதி, பகவான் அப்படிதான் இருக்காரு. பதி ஸ்ரீன்னு கிடையாது, அவர் பேர் முன்னாடி போட்டுக்கிறாரு. இல்ல, எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி. அதே போல இங்க என்னது, இங்க சமாசனம் ஆயிடுச்சுனாலே பராங்குச பரகால யதிராஜ அப்படின்னு. அப்ப பராங்குச கோத்திரம், பரகால சூத்திரம், என்ன இதெல்லாம் சொல்ல வேண்டியது. அந்த ரிஷி வேண்டாமா சுவாமினா? அந்த ரிஷிகள்லாம் இருக்கா, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அப்ப அப்படிப்பட்ட குலத்துக்கு தலைவர் யாரு? ஆத்யஸ்தன குலபதி, எங்களுக்கு முதல்வராம் அப்படி. மேலும் பிரபன்ன குலத்தை பதியா இருக்கக்கூடிய வக்குலாபிராமம், ஆத்யஸ்தன குலபதி வக்குலாபிராமம், வக்குலமாலை மகிழம்பூ, நாட்கமிழ் மகிழ் மாலமார்பினன் மாறன் சடகோபன் தன்னுடைய திவ்ய தேசத்துக்கு உண்டான மங்களாசாசனை கடைசியை தெரிவிக்கிறார். நாட்கமிழ் மகிழ் மாலமார்பினன் மாறன் சடகோபன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப மகிழ மாலையை பூர்ண மகிழம்பூ நம்மாழ்வார் ரொம்ப பிடித்தம், ரொம்ப பிரியமான மாலை. என்ன மகிழம்பூ? அதான் நம்மாழ்வார் இந்த திருமுடியில மகிழம்பூ சுத்திருப்பா, அங்கங்க அடிக்கடி பார்க்கலாம். அநேகமா ஆழ்வார் தீர்த்தவாரிகள் அந்த மகிழ மாலை தான் வச்சுட்டு
நாட்கமை மகிழ் மாலமார்பின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, மகிழ் மாலை. ஆனா எப்படி துளசி மாலை பகவானுக்கு பிரியமோ அதே போல மகிழ மாலை ஆழ்வாருக்கு பிரியம். ஆக மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்தன குலபதி வக்குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரயுகலம் பிரணமாமி மூர்தனா. இந்த இடத்துல பாருங்க, ஸ்ரீமத் ததங்கிரயுகலம் பிரணமாமி மூர்தனா அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸ்ரீமத் ததங்கிரயுகலம்னா அந்த ஸ்லோகத்துல நம்மாழ்வாரை வணங்குகிறேன் என்று இல்லை, நம்மாழ்வாருடைய அந்த திருவடிகளை வணங்குகிறார் என்று இருக்கு. குலபதியான நம்மாழ்வார் திருவடி, வக்குலமாலையால் அலங்கரிக்கப்பட்ட அந்த திருவடி, அந்த திருவடியை நான் என்று சொல்லவில்லை. நல்லா பாருங்க, அந்த திருவடியை எப்படி இருக்கு, கமகமன்னு இருக்கு அந்த திருவடி. பரிமளத்தோடு ஆத்யஸ்தன குலபதி வகுலாபிராம் ஸ்ரீமத் ததங்கிரீகுணம் வகுலாபிராம் வகுலமாலை தரித்ததோடு பரிமளத்தோடு இருக்கு, கமகமன் இருக்கு. அப்படிப்பட்ட வகுலமாலை அலங்கரிக்கப்பட்ட அந்த திருவடியை, அந்த திருவடியை துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்ட திருவடியை சொல்லல. என்ன பாருங்க, துளசி மாலையால் அலங்கரிக்கப்பட்ட திருவடினா சுமார் திருவடின்னு அர்த்தம். அப்ப வகுலமாலையால் அலங்கரிக்கப்பட்ட திருவடி உயர்த்தியான திருவடி. அப்பனா என்ன அர்த்தம், நம்மாழ்வார் திருவடி உயர்த்தி, பகவான் திருவடி சுமார். தாழ்த்தின் அடி சொல்ல சுமார். இது எங்க தெரிவது, நல்லடி மேலடி நாறு தூளா என்றே சொல்லுமால். 4ஆம் பத்து 2ஆம் திருவாதிரி 2வது பாசுரம். நல்லடி மேலடி 4 குழாய் என்று எப்பொழுதும் மனம் விரும்பக்கூடிய துழாய், துழாய்னா திருத்துழாய். அந்த திருத்துழாய் பெருமாளுடைய திருவடிக்கு எப்போது இருந்து இருக்கும். ஏன் திருப்பாவை தெரிவித நாட்கமை மகிழ் மாலை மார்பின், இது நம்மாழ்வார்க்கு அவரு மகிழ் மாலை. ஆனா நாட்டத்துழாய் முடி நாராயணன் நோற்று சுவர்க்கம் புகிகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி போல துழாய் ஆண்டாள் வேலை தெரிவிக்கிறார். வாட்டம் தனியை வீசீரே, அந்த திருத்துழாய் கொண்டு வீசுகிறோம். அப்பதான் என்னுடைய தாபம் தனியை, என்னுடைய தாபம் தனின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப திருத்துழாயை தரித்துக் கொண்டு பெருமாள். ஆனா அந்த பெருமாளுடைய இங்க திணியை சொல்லல. இதுக்கு சொல்லணும்னா அதை சொல்லலைங்க. இங்க அங்க சொல்றதுன்னா மாயவன் தமரடி நீரு, மாயவன் திருடி எப்பவும் துளசி அலங்காரமா இருக்கும். ஆனா இங்க நம்மாழ்வார் வக்குலமாலையாலே அலங்கரிக்கப்படுகிறார். அப்பனா நக்குலமாலை அலங்கரப்படுகிற யாரு, நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் ஸ்ரீமத் ததங்கிரயுகலம், ஸ்ரீமத் ததங்கிரயுகலம்னா நம்மாழ்வார் திருவடிக்கு ஸ்ரீமத் அப்படின்னு இருக்கு. ஆத்யஸ்தன குலபதி வகுலாபிராமம், வகுலமாலையா அலங்கரிக்கப்பட்டவர் தன் திருவடி. அந்த திருவடி எப்படி இருக்கு, ஸ்ரீமத் ததங்கிரயுகலம். அந்த திருவடிக்கு ஸ்ரீ சம்பந்தம் இருக்கு. ஸ்ரீமத் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமத் சம்பந்தம். அந்த ஸ்ரீமத் சம்பந்தம் யாருக்கு, ஸ்ரீ சம்பந்தம் ஆழ்வார் திருவடிக்கு இருக்குனர். ஸ்ரீ சம்பந்தம் ஆழ்வார் திருவடி இருக்குனர். இப்ப ஸ்ரீ சம்பந்தம் ஆழ்வார் திருவடிக்கு இருக்குன்னா அப்பனா ஸ்ரீ சம்பந்தம் என்ன சுவாமி, ஆழ்வார் திருவடி இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஸ்ரீ சம்பந்தம்னா உடனே மகாலட்சுமியோட சம்பந்தம் ஆழ்வாருக்கு இருக்கான அந்த சம்பந்தம் இங்க சொல்லல. அந்த மகாலட்சுமி சம்பந்தம் பெற்ற ஒரே திருவடி எதுன்னா அது யாருன்னா அது பெருமாள் தான். மகாலட்சுமி சம்பந்தம் பெற்ற திருவடி எதுன்னா அது பெருமாளுக்கு மட்டும்தான் அது உண்டு. இப்ப ஸ்ரீ சம்பந்தம் என்று சொல்றது மகாலட்சுமி சம்பந்தம் இல்ல, இங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் அதான் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம். 2 குலம்னா 2 திருவடி. ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் ஸ்ரீயோடு, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு சேர்ந்து இருக்கும் திருவடிகள். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு சேர்ந்து இருக்கும் திருவடிகள். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன ஸ்ரீமத் ததங்கிரி யுகம்னா மகாலட்சுமி சொல்றதான்னா அதை சொல்லல, அது பகவான் மட்டும்தான். அப்ப ஸ்ரீமத் சப்தம்னா மகாலட்சுமியை சேர்ந்து இருக்கான்னு பொருள் கிடையாது. சரி சுவாமி, ஸ்ரீமதி 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 சப்தத்தை இது வரைக்கும் நாங்க என்ன பார்த்திருக்கோம், ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமதி நாராயண. இங்க சப்தத்துக்கெல்லாம் என்ன வந்திருக்கு, பிராட்டி சம்பந்தம் சொல்லியிருக்கு. அதே போல இங்க ஸ்ரீமத் சப்தத்துக்கு பிராட்டி சம்பந்தம்னா கிடையாது, பிராட்டி சம்பந்தம் கிடையாது. அப்ப ஸ்ரீமத்து அப்படின்ற சப்தத்துக்கு பிராட்டி சம்பந்தம் இல்லாம அர்த்தம் இருக்கு, ஏறதோ அர்த்தம் இருக்கு. அப்ப என்ன, அந்தந்த இடத்துக்கு தந்தா அந்தந்த அர்த்தம் மாறுதணும். அந்த மாதிரி உண்டானா 2 அர்த்தத்தை அமைகிறார்.
அந்தரிச்ச கத ஸ்ரீமான். அந்தரிச்ச கத ஸ்ரீமான் இது என்ன? இது வந்து ரெண்டு சம்பந்தம். என்னன்னா இங்க லக்ஷ்மி சம்பந்தத்தை சொல்லல, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ சம்பந்தத்தை சொல்றது. ஸ்ரீமத் ததங்கிரயுகலம். இப்ப ஸ்ரீமான் என்கிற சப்தத்துக்கு லக்ஷ்மி சம்பந்தத்தை சொல்லலன்னு சொல்லிடணும். அப்ப லக்ஷ்மி சம்பந்தத்தை சொல்லாம ஸ்ரீமான் எங்கேயா இருக்கா சுவாமி? இருக்கு. அந்தரிச்ச கத ஸ்ரீமான் 2 இடம் காட்டுறார் வியாக்கியாத சுவாமி லோகஞ்சிய சுவாமி. 2 இடம் காட்டுறார். அந்தரிச்ச கத ஸ்ரீமான். விபீஷணன் ராவணனை விட்டுட்டு வந்துட்டான். விட்டுட்டு வந்தான்னா அவன் காலால எட்டு வதிச்சான். என் குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பே, நீ இந்த ஊர்ல இருக்கப்படாது, உடனே கிளம்பி போ, உடனே கிளம்பி உன்னை இப்பயே கொண்டு இருப்பேன், இதே நல்லவன்னு நீ பேர் எடுத்துட்டு இருக்க, அதனால உன்னை விட்டுருவேன், போ நீ போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான். கிளம்பி நேரா அவன் கிளம்பி வராங்க. நிவேதயத மாம் சிப்பம் விபீஷண உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மராத்தன. அங்கிருந்து இனி இங்க கிடையாது, இங்க இருக்க வேண்டாம் சொல்லி கிளம்பினான். கிளம்பி ஆகாசத்தை நோக்கி விபீஷன் தாவின்னு இருக்கான். எப்படி 4 ராட்சசர்கள் கையில கதை வைத்துக் கொண்டு அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கான். கிளம்பி வந்துட்டு ஆகாசத்தை நோக்கி தாவினானோ, தாவின்னு இருக்கச்சு அங்க தெரிவிக்கிறார் இந்த சப்தத்தை. அந்தரிச்ச கத ஸ்ரீமான். அந்தரிச்ச ஸ்ரீமத்துவம் உடையவன் விபீஷணன். ஸ்ரீமத்துவம் அப்படின்னா செல்வம் உடையவன் விபீஷணன் சொல்றார் வால்மீகி தேவி. அந்தரிச்ச கத ஸ்ரீமான், செல்வமுடையவன். இத்தனை நாள் செல்வம் இருக்கு சுவாமி, இப்ப செல்வமே இல்லையே. ஏன்னா இத்தனை நாள் லங்கையில தான் இருந்தான். இப்ப லங்கையை விட்டுட்டு இங்க சேது கரைக்கு வந்து ராமன் திருப்பி பத்த வந்திருக்கான். ஆனா இத்தனை நாள் லங்கையில இருக்கச்சத அங்க லங்கா சாம்ராஜ்யம் செல்வம் தானே. அந்த ஏன்னா லங்கா சாம்ராஜ்யம் 3 அதீனம். 3 பேர் அண்ணன் தம்பி இல்லையா? ராவணன், கும்பகர்ணன், விபீஷன். 3 பேர் 3 பேருக்கு உண்டான 3 பேர் பங்கு. அப்ப 3 பங்குல ஒரு பங்கா இவனை கொஞ்சம் இருக்கணும். அப்ப அந்த செல்வம் உண்டு. இப்ப இதுவே அந்த செல்வமும் இல்ல. அந்த லங்கா சாம்ராஜ்யம்ங்கிற செல்வம் போயிடுத்து. அங்கிருந்து கிளம்பி நேர ராமன் திருப்பதிக்கு வந்துட்டானா, இனிமே ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படி இருக்கும்போது இங்க என்ன தெரியுமா? ஸ்ரீமான், அந்தரிச்ச கத ஸ்ரீமான் அப்படின்னு தெரியும். குத்தலா பேசுற ஒண்ணுமே தெரியாது, வித்வானே கிடையாது, 4000 அத்தியாபகர் கிடையாது. இவரா சுவாமி அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னா அது குத்தலா பேசுற மாதிரி. அதே போல ஸ்ரீமான் என்ன செல்வம் உடையவரே, விபீஷணா செல்வம் உடையவரேன்னா என்ன சுவாமி குத்தலா பேசுற மாதிரி இருக்குன்னா, குத்தலா பேசுறது கிடையாது. என்ன திரும்ப ஏன்னா இப்ப 3 பேர் நாட்டை ஆள்றா இருக்கலாம், கூழ் போட்டு அளவு இவனுக்கு செல்வம் இருக்கு. இப்ப நாட்டுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடுது. ராமன் திருவடியே கதின்னு வந்தாரோ அதுதான் ஸ்ரீமான்னாரு. ஏன்னா ஸ்ரீமான் எதை சொல்ல வந்தார்னா அந்த செல்வத்தை ஸ்ரீமான்னு சொல்லல. எந்த சொல்லுது? ராஜ்ய பரிபாலனைங்கிற சொல்ல ஸ்ரீமான்னு சொல்லல. இத்தனை நாள் ஆபாச பந்துக்களோடு இருந்தான். கொண்ட பெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை. ஆழ்வார் தெரிவிக்கிறார் 9 முதல் திருவாய்மொழி. இவெல்லாம் இந்த பந்துக்கள் ஆபாச பந்துக்கள். அத்தனை தூரம் ஆபாச பந்துக்களை வந்தாருன்னா இப்ப அந்த ஆபாச பந்துக்கள் ஆசையை ஒழித்து நேர பிராப்த பந்து எது? பகவான் திருவடி, ராமன் திருவடி. அந்த பிராப்த பந்துவான் ராமன் திருவடி வந்து சேர்ந்தாரனோ அதுதான் ஸ்ரீமான். அதுதான் ஸ்ரீமான். அப்ப ஸ்ரீமத்துவம் செல்வம் இது. அதைத்தான் நாமளும் பார்த்த திரிநீகித விரிஞ்சாதி நிரங்குதி விபூதஜகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்ரைன சாரினகா முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்ப ராமானுஜரை திருவடி கிடைச்சுனா பிரம்மா பதவி கொடுக்குற சுவாமி வந்துடுறாருன்னா புல்லுக்கு சமானம். ராமனுடைய திருவடி உயர்ந்த தெரிவிக்கிற. அதே போல இப்ப ராமன் திருவடி வந்துடுத்து. அந்த ராமன் திருவடி தான் எல்லா சுகம். அதனால அந்தரிச்ச கத ஸ்ரீமான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப எல்லாத்தையும் விட்டாலும் அப்ப ஸ்ரீமான் என்கிற சப்தத்துக்கு லக்ஷ்மி சம்பந்தம் இல்ல, பகவான் சம்பந்தம் பெற்றாலும் ஸ்ரீமான்னு சொல்லலாம். இப்ப இங்க ஆழ்வாருக்கு என்ன சம்பந்தம்? ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ சம்பந்தம். அந்த சம்பந்தம் தான் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம். ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம். எப்படி விபீஷனுக்கு அந்தரிச்ச கத ஸ்ரீமான்னு சொன்னாரோ இன்னொரு இடமே இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். சத்து நாகவர ஸ்ரீமான். சத்து நாகவர ஸ்ரீமான். கஜேந்திர ஆழ்வானுக்கு ஸ்ரீமான்னு பேர் கொடுத்திருக்கார் விஷ்ணு புராணக்காரர். கஜேந்திர ஆழ்வானுக்கு கையில தாமர புஷ்பத்தை வச்சிருக்கார். பகவானுடைய திருவிழில சமர்ப்பிக்கணும்னு 1000 வருஷங்கள் தேவமானத்தால 1000 வருஷங்கள் யுத்தம் நடக்கிறது முதலைக்கும்
மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிடந்த காணமர் வேகம் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவே ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. நம்ம திருவள்ளிக்கேணி பாசனம் தேனவர் சோலையை மாடமாமையிலை திருவள்ளிக்கேணி கண்டேன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அப்படி இருக்கச்சு அவருக்கு சீமானு கொடுத்திருக்காரு. என்னன்னா அந்த இழுக்கிறது ஜலத்துல இழுக்கிறது. எனக்குமே முதலை ஜலத்துல இருக்கு. எது ஜலத்துல இருக்கோ அதுக்கு பலம் அதிகம். முதல்ல இழுக்கிறது 1000 வருஷங்கள் இழுத்து பார்த்தது. இனி ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கு. தொந்தையத்தை நடந்துட்டு இருக்கு. முதல்ல முட்டி போயிடுத்து, முதுகு போயிடுத்து, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னு மூழ்கி போய் துதுக்கை மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்ப கூப்பிடுறான், நாராயண ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை ஈக்காயின்னு ஓ திருவெங்காழ்வார் வாசனம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே கதறி கூப்பிட்டதனோ உடனே விஷ்ணு புராணக்கான பராச மகரிஷி தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறான்னா, ஸ்ரீமான் என்ன ஸ்ரீமான் சுவாமி என்ன சத்து நாகவர ஸ்ரீமான் அந்தரிச்சகத ஸ்ரீமான் விபீஷனுக்கு, சத்து நாகவர ஸ்ரீமான் யாருக்கு? கஜேந்திர ஆழ்வானுக்கு சத்து நாகவர ஸ்ரீமான்னாரு. ஏன் நமக்கு சந்தேகம், சுவாமி பிராணம் போயிட்டு இருக்கு, பிராணமே போட்ட சுவாமி. இப்ப இத்தனை நாழியாவது பிராணம் வெளியில இருந்தது. அப்ப ஸ்ரீமான்னு சொல்லல. யாருக்கு? கஜேந்திரனுக்கு, யானைக்கு. பிராணமே போறது, முழுகிடுத்து. இன்னும் தும்பிக்கைதான் பாக்கி இருக்கு. அதுவும் முழுகிதான் தீர்ந்தே போயிடுது. அப்படி இருக்கச்சத அப்ப போய் என்ன சுவாமி தெரியுமா, நிலத்துல இருக்கிறதா சீமான்னு சொல்லிருக்கலாம். அப்ப சொல்ல இப்ப கொஞ்ச நேரத்துல பிராணம் போகிறது, இங்கே உயிர் இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. அப்படி இருக்கச்சத இப்ப என்ன ஸ்ரீமான்னா, இத்தனை நாள் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளாமங்கிற எண்ணம் இருந்தது. நம்ம ஸ்வரக்ஷனே சுவான்பயம் ஒழிகை, இதான் முக்கியம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சரணாகதினாலே என்னன்னா, நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளப்படாது. அது ஒழிந்தாலே சரணாகதின்னு அர்த்தம். இத்தனை நாள் என்ன பண்ணுது, தன்னுடைய முயற்சியால இந்த கஜேந்திர ஆழ்வான் இழுக்கிறது இது பண்ணிட்டே இருக்கு. அதுக்கு இனிமே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய முயற்சி விட்டு தோணும். இதுதான் சரணாகதி. தன் முயற்சி விட்டாலே சரணாகதி. அந்த முயற்சி விட்டது உடனே புராணக்காரர் தெரிவிக்கிறார் ஸ்ரீமான். அப்பனா தன் பகவான் தான் ரட்சகன், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறவேண்டன், அவனை தவிர மற்ற ஒரு ரட்சகன் கிடையாது தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த ரட்சகன் பெருமாள் ஒருத்தனே புத்தி வந்துட்டு, புத்தி வந்த உடனே நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் வந்துருத்தோம்னா ஸ்ரீமான். நாமெல்லாம் சரணாகதி நிஷ்டை கிடைத்தோம், ஆமா சார், நம்மளே நாமே ஸ்ரீமான்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த நிஷ்டையோடு இருக்கணும். அந்த நிஷ்டையோடு இருக்கணும் இல்லையா? அப்ப அவன் ரட்சகன்னு புரிஞ்சுட்டா ஸ்ரீமான்னு சொல்றாரு இல்லையா? ஆக அதுதான் சத்து நாகவர ஸ்ரீமான். சத்து நாகவரா சிறப்புற்ற யானையம், சிறந்த யானையம், சிறப்புற்ற யானை. அதே போல இங்கே என்ன தெரியுது, சீம சப்தார்த்தம் நம்மாழ்வார்க்கு சொத்து இருக்கு என்பதற்காக சீம சப்தம் அல்ல, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அப்ப அவரை வைத்து, ஏன்னா ஆழ்வார் இன்னைக்கு இல்லைன்னா எதுவுமே இல்லையே. ஆழ்வார் இன்னைக்கு இல்லைன்னா ஆழ்வாரால் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமும் வளர்க்கப்பட்டது. அப்ப ஸ்ரீமத்து என்கிறதுனால என்ன தெரியுது, பகவானுக்கு அருகாமை. அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம் என்ன தெரியுது, பகவானுக்கு அருகாமை. அப்படின்னா பகவானுக்கு நான் வேண்டியவனாய் இருந்தால் அதுதான் செல்வம். பகவத் சம்பந்தம் இருந்தா செல்வம். பகவத் அப்ப எல்லாருக்குமே பகவத் சம்பந்தம் இருக்குன்னு சொன்ன இருக்கு. இவன் உணரலையே, இவன் உணரணும். இவன் உணர்ந்து அது இருக்குன்னு சொன்னா அதுதான் பெரிய சொத்து. நமக்கெல்லாம் என்ன சொத்துன்னா, சொத்து இருக்கா சுவாமி? இருக்க. எத்தனை சொத்து இருக்கு? நித்தி. அவர் சொல்றாரு, நம்ம வாழ் தெரிவிக்கிறார், பொன்னுலகாலியரோ புவன முடிதாலியரோன்னு அச்சி தூது அனுப்புறாரு. பகவான் வரல, விஸ்லேஷம் பிரிவு ஏற்பட்டது. தூது அனுப்பாரு, போய் சொல்லு, இந்த மாதிரி ஆழ்வார் காத்துட்டு உடனே வர சொல்லினார். நான் போய் சொல்றேன், எனக்கு என்ன பரிசு கொடுக்குறேன்னு முதலே கேட்கணும். லஞ்சம் கேட்கிறேன். லஞ்சம் கேட்கறது பக்ஷி. இங்க இன்னும் காரியமே நடக்கல, நடக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கற ஆரம்பிச்சு கொடுக்குறேன். என்ன கொடுப்பேன் சொல்லு, நீ இந்த மாதிரி இங்க கொடுக்குறேன்னு சொன்னா நான் போய் சொல்றேன். இந்த விபூதி அந்த விபூதி ரெண்டையும் கொடுத்துறேன், இந்த விபூதி அந்த விபூதி ரெண்டையும் கொடுத்துறேன், இந்த விபூதினா லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தையும் கொடுத்துறேன்ட்டா. பக்ஷி கேட்டது, ரெண்டுத்தையும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? என்ன இப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எப்படி கொடுப்பேன்னா? நீ போய் சொல்லுவேணும். சொன்ன உடனே பகவான் கிட்ட உருவாடணும், என்ன ஆலிங்கனம் பண்ணி பாருணும், உடனே பகவானுக்கு பர்த்தா வரணும். அப்ப அவர் சொத்து என்னதானே? பகவானுக்கு நம்ம சம்பந்தம் எப்படி அவர் சொத்து நமது. அப்ப சொத்து எதுனா பகவான். அதுதான் தெரியும். ஆத்யசன குணபதி வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கி, ஸ்ரீமத் ததங்கி. அப்ப ஸ்ரீமத் சப்தார்த்தம். ஸ்ரீமத் சப்தார்த்தம்னா இந்த சொத்து
பகவான் சொத்து யாரு? நம்மாழ்வாரு. அப்ப நம்மாழ்வாருக்கு சொத்தே பகவான் அப்படின்னு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு அருகாமையில் இருக்கிறபடியாலே ஸ்ரீமத்தின் தெரிவிங்க. அந்த ஸ்ரீமத் சப்தத்தோடு இருக்கட்டும். அடுத்த வாரம் பூர்த்தியா காலக்ஷேபம் கிடையாது. இப்படியே கொஞ்சம் தகப்பனாருடைய சார்ந்த காரியங்கள் மேற்கொண்டு சில காரியங்கள்லாம் இருக்கு. அடுத்த வாரம் பூர்த்தியா கிடையாது. ஆனா நாளைக்கு காத்தால ராமானுஜ காலக்ஷேபம் உண்டு. நாளைக்கு காத்தால ராமானுஜ இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வைக்க வேண்டியது நாளைக்கு வச்சுருக்கு. நாளைக்கு காத்தால ராமானுஜோட காலக்ஷேபம் உண்டு. நாளைக்கு சாயங்காலம் நாளை மறுநாளும் தெலுங்கு காலக்ஷேபம் உண்டு. அது உண்டு. ஆனா அடுத்த வாரம் பூர்த்தியா கிடையாது. என்னன்னு பார்ப்போம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கணும். கார்த்திகை ஆழ்வார் எம்பெருமானார் திருவிடீசனம் ஆச்சாரியின் திருவிடீசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி தேவரி திருவடி சேவிச்சுக்கிறேன். அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய தன்யோஸ்மி அடியன் சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியன் சுவாமி. அடியன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவரே திருவடி சேவிச்சுக்கிறோம் சாமி. அடியன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவரே திருவடி சேவிச்சு அடியன் சாமி. அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சு